ஹாய் கஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சைனீஸ் மினி ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். அதுவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான கான்ட்ராக்ட் மேரேஜ் ட்ராமா தான். ஸோ கண்டிப்பாக இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா பார்த்துட்டு லைக் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ட்ராமாவோட ஓப்பனிங்லேயே பார்த்தா ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. சைக்கிள் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கா, கூடவே ஒரு வாய்ஸ் ஓவரும் கேட்குது. என் கதை இப்படி இருக்கும்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல. உங்கள் எல்லாருக்குமே நான் ஒரே ஒரு அட்வைஸ் தான் பண்ணுறேன். தயவு செஞ்சு யாரும் சைக்கிள் ஓட்டும் போது ஃபோன் மட்டும் பேசிடாதீங்க. அப்படி நீங்கள் ஃபோன் பேசிட்டே போகும்போது ஆப்போசிட்ல யாராச்சும் வந்து தெரியாமல் போய் அவங்க மேலே இடிச்சு நீங்கள் இடிச்ச அந்த ஆளு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிற கம்பெனியோட சிஇஓவாக இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நிலைமை என்னன்றதுன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே ஆப்போசிட்ல வந்து ஒரு பையன் மேலே இடிக்கிறான். இந்த பையன் வேற யாரும் இல்லை, நம்ம ட்ராமாவோட ஹீரோ தான். இப்போ அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றத காமிக்கிறாங்க. ஹீரோயின் நல்லா கிளாஸ்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. வந்து அவளுடைய ஃப்ரெண்டு தான் எழுப்புறா. எழுந்துருடி, இன்னைக்கு உனக்கு இன்டர்வியூ இருக்கு, அதுவும் எவ்வளோ பெரிய கம்பெனி, ஐரிஸ் கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுலாம் சும்மா கிடையாது. நீ என்னடானா ரொம்ப அசால்ட்டாக தூங்கிட்டு இருக்க, சீக்கிரமா எழுந்து கிளம்புன்ற மாதிரி சொல்லுவோம். இவளும் பார்க்குறா. ஐயோ ஆமால டைம் ஆயிடுச்சுன்னா சீக்கிரமா போகணும்னு சொல்லிட்டு அறக்க பறக்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கா. ஃப்ரெண்டு பார்த்துட்டு சரி சரி இரு, தலையை கட்டவே இல்லையா, அதை நான் கட்டி விடுறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு போனிட்டெல்லாம் போட்டு ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணு, இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டு மட்டும் வந்துருன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு அங்கேருந்து அனுப்பி வைக்கிறா. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு இப்போ சைக்கிளில் தான் அவசர அவசரமாக வந்துட்டு இருக்கா. அந்த டைம்ல தான் கரெக்டாக அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. இவ்வளோ அட்டன் பண்ணி பேசுகிறா. என்னம்மான்ற மாதிரி கேட்கும்போது ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு ஈவினிங் உனக்கு பிளைண்ட் டேட் இருக்குல்ல, அதை அட்டன் பண்ண போனோம், அதுக்கு தான் ஞாபகப்படுத்த ஃபோன் பண்ணுன்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு செம்ம கடுப்பாகுது. ஏன்னா இவளுக்கு வந்துட்டு இது போல பிளைண்ட் டேட் அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா ஹீரோயின் எப்பயுமே டாம் பாய் மாதிரி சுற்றிட்டு இருப்பா, எப்பயுமே ஒரு பையன் மாதிரி கெத்தாக தான் தெரிஞ்சிட்டு இருப்பா. இவளை போய் பிளைண்ட் டேட்லாம் அட்டன் பண்ணிட்டு வான்னு சொன்னா இவ எப்படி பண்ணுவா? இருந்தாலும் அவங்க அம்மா காண்டி சரிம்மா நான் பார்க்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டா. அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்தா ட்ராமாவோட ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் ஏதோ ஒரு மீட்டிங் காண்டி வந்திருக்கான் போல. ஸோ இப்போ நின்று பேசிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. இப்போ கூட ஏதோ இன்டர்வியூ தான் போயிட்டு இருக்கு போல. ஸோ அங்கே அசிஸ்டன்ட் கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கான். இது போல லேட்டாக வர கேண்டிடேட்ஸ் எல்லாம் இன்டர்வியூ பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது, அவங்க எல்லாருமே ரிஜெக்ட் பண்ண அனுப்புன்ற மாதிரி சொல்லிடுறான். பக்கத்தில் வந்து இன்னொரு சாரும் நின்றுட்டு இருக்காரு. அவர்கிட்ட தான் பேசிட்டே வந்துட்டு இருக்கான். ரெண்டு பேரும் இப்போ வெளியே வந்து நின்று ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் தான் ஹீரோயினும் அந்த பக்கமா வந்திருப்பா. அவ இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காண்டி தானே வந்திருப்பா. இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவ வேகமா வந்துட்டு இருக்கும் போது தான் கீழே பார்த்தா ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு. தெரியாம அதுல சைக்கிளை எடுத்து அவ்வளவுதான் கண்ட்ரோல் மிஸ் ஆகி சைக்கிள் அப்படியே வானத்துல பறக்க இவன் என்னடானா அப்படியே காத்துலயே பறந்து வந்து கரெக்டா ஹீரோவை பிடிச்சி கீழே தள்ளிக்கிட்டு ரெண்டு பேரும் சேஃபா போய் கீழே லேண்ட் ஆகுறாங்க. ஹீரோக்கு தான் பலமா அடிபட்டு இருக்கு போல, ஆனாலும் அவன் காமிச்சிக்கல. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல ரெண்டு பேருமே எழுந்து நின்றுட்டு ஹீரோயின் வந்து சாரின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ கிட்ட வந்து பக்கத்துல ஒரு சார் நின்று பேசிட்டு இருந்திருப்பார் இல்லையா, அவர் வந்துட்டு ஹீரோயினோட காலேஜ் ப்ரொஃபசர் தான் போல. ஸோ இப்போ பார்த்ததுமே ஹீரோயினை திட்டுறாரு. சார் நீ என்ன பண்ணி வச்சிருக்க, இவர் யாரு தெரியுமா, ஐரிஸ் கம்பெனியோட சிஇஓ, நீ இன்டர்வியூ அட்டன் பண்ண போறது இவர் கம்பெனில தான், அவர் மேலே போய் வண்டியை ஏற்றி இப்படி கீழே வந்து விழுந்துட்டேன்ற மாதிரி சொல்லி கேட்கவும் ஹீரோயினுக்கு அவ்வளோதான் அப்படியே பார்க்குறா. ஹீரோவும் முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. உடனே சாரின்னு சொல்லி 4 தடவை சாரி கேட்டுட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ வந்துட்டு ஒரு மாதிரி வெறப்பாவே தான் இருப்பான் போல. இப்போ அவள் அவ்வளோ தடவை சாரி கேட்டும் கூட பரவாயில்ல விடுங்கன்னு ஒரு வார்த்தைக்கு கூட சொல்லல. அவன் பாட்டுக்கு அப்படியே தெனாவட்டா தான் நின்றுட்டு இருக்கான். இப்போ ஹீரோ போய் கார்க்குள்ள உட்கார்ந்ததுக்கு அப்புறமா கூட அந்த ப்ரொஃபசர் விடுற மாதிரி இல்லை. ஹீரோயின் கிட்ட கேளு, மன்னிப்பு கேளு, மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருன்ற மாதிரி சொல்லவும் இவ்வளோ பணிவா மன்னிச்சிருங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. பட் இவன் வந்து அதை கூட பெருசா எடுத்துக்கல. காரோட ஜன்னலை க்ளோஸ் பண்ணிட்டு இப்பதான் வந்து வலிக்குதுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஏன்னா கீழே விழுந்தாலையா, இவன் தானே கீழே விழுந்திருப்பான். ஸோ இவனுக்கு தான் சமயம் வலிக்குது போல, வலியில பயங்கரமா கத்திட்டு இருக்கான். அப்பதான் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கா. டிரைவர் கேட்கிறாரு, சார் இன்னைக்கு நைட் உங்களுக்கு டின்னர் மீட்டிங் இருக்கே, அதுக்கு நீங்க போறீங்களா இல்ல கேன்சல் பண்ணிட்டுமான்ற மாதிரி கேட்கும்போது இல்ல வேண்டாம் போலான்ற மாதிரி சொல்லிடுறான். கட் பண்ணா இப்ப அப்படி நைட்டு தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினோட அம்மா வந்துட்டு அவளை பிளைண்ட் டேட்டுக்கு போக சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதை கரெக்டா அட்டன் பண்றாளா இல்லையான்னு சொல்லி பாக்குறதுக்காண்டி இவங்களும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல. ஸோ இப்போ அதை தான் வந்து பைனாகுலர்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க வெளியே நின்று. அதே சமயம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள பார்த்தா அங்கதான் ஹீரோவுமே வந்திருப்பான் போல. ஸோ இப்போ அந்த பக்கமா ஹீரோயின் வரதை இவனும் பார்த்துட்டான். ஐயோ இவளான்ற மாதிரி இவன் பார்க்காத மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயினும் வரா. அந்த பிளைண்ட் டேட்காண்டி ஒரு பையன் வந்திருப்பான் இல்லையா, அவன்கிட்ட வந்து தான் உட்காந்து பேசிட்டு இருக்கா. அந்த பையனும் இவளை பார்த்ததுக்கு அப்புறம் போட்டோல பார்க்கும்போது நீங்க கொஞ்சம் டாம்பாய் மாதிரி ரகடா இருப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா நேர்ல பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா அப்படியே ஒரு குடும்ப குத்து விளக்கு மாதிரி சாக்லேட் கலா தான் இருக்கீங்கன்னு சொல்லும்போது இவளுக்கு செம்ம கடுப்பாகுது. யாரா இவன் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கானேன்னு சொல்லி பார்த்தவ இவனை எப்படியாச்சும் இந்த பிளைண்ட் டேட் வேணான்னு சொல்லி ஓட வைக்கணுன்றதுக்காண்டி அவளே லைட்டா கதையெல்லாம் அடிச்சு விட ஆரம்பிச்சிடுறா. இங்க பாருங்க, நான் எப்பயுமே அப்படிதான் டாம்பாய் மாதிரி தான் இருப்பேன், எனக்கு இந்த பொண்ணா இருக்கிறதுலாம் சுட்டு போட்டாலும் வராது. இன்னும் சொல்ல போனா பொண்ணுங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது, வெளியே பார்க்கறதுக்கு வேணா நான் பொண்ணு மாதிரி இருப்பேன், ஆனால் நான் நடந்துக்கிறது ஃபுல்லாகவே கொஞ்சம் ஆப்போசிட்டாக தான் இருக்கும். அதனால மேரேஜுக்கு அப்புறமும் நான் இப்படியே தான் இருப்பேன்.
ஏன்னா எனக்கு இந்த பொண்ணா இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் எனக்கு சுத்தமா வரவே வராதுன்ற மாதிரி சொல்லவும் இந்த பையன் கொஞ்சம் வித்தியாசமா அவளை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா ஹீரோவுமே பிளைண்ட் டேட்டுக்காண்டி தான் வந்திருப்பான் போல. அந்த பொண்ணு இவன் கிட்ட ரொம்ப பாசமா பேசிட்டு இருக்கா. ஆனா இவனுக்கு வந்துட்டு அந்த பொண்ணு மேல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தெரியல. எப்படா இவகிட்ட இருந்து தப்பிக்கலான்ற மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கான். அதுக்காண்டி ஒரு சான்ஸ் பார்த்துட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியாம நீ இங்கே சாப்பிட்டுட்டே இரு, நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொன்னுவேன். அங்க சைட்ல வந்து ஓரமா ஒளிஞ்சு நின்னுக்கிட்டு யாருக்கோ கால் பண்ணி சீக்கிரமா வாங்க, என்னால முடியல, மீட்டிங் இருக்கு, ஆஃபீஸ்ல ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொல்லி எப்படியாச்சும் என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிருங்கன்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்கான். இங்க ஹீரோயினும் பார்த்தா அந்த பையன் கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கா, நீங்க பார்த்த போட்டோ நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தது. இப்போ என்னதான் நான் பொண்ணா இருந்தாலும் இது போல பொண்ணுங்கன்னா எப்படி இருப்பாங்கன்றதுல எனக்கு கொஞ்சம் வராதுதான். இருந்தாலும் பரவாயில்ல, மேரேஜ்க்கு அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கிறேன், பசங்களையும் நல்லா பார்த்துப்பேன்ற மாதிரி சொல்லுவோம். அந்த பையனுக்கு லைட்டா கொஞ்சம் பயம் வந்துருச்சு. இந்த பொண்ணு ஏதோ சொல்லுதேன்ற மாதிரி பார்த்தவன் இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி, இல்லைங்க எனக்கு இப்போ கொஞ்சம் ஒர்க் இருக்கு, எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அவனே அங்க இருந்து ஓடிட்டான். இவளுக்கும் இதுதானே தேவை, அதனால தானே இப்படி பேசியிருப்பா. ஸோ இப்போ அப்படியே கேஷ்லாம் கிளம்பி அங்க இருந்து போலான்னு சொல்லி பார்க்கும்போது உள்ள அவங்க அம்மா வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டா. இவங்க கண்ணில் மாட்டினா அவ்வளவுதான் சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி எங்க ஒளியறதுன்னு தெரியாம ஹீரோ நின்றுட்டு இருந்தாலே அந்த இடத்துக்கே வந்துட்டா. மறுபடியும் ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க. அவனை பார்த்ததுமே மறுபடியும் நீயான்ற மாதிரி ஹீரோயின் ஷாக் ஆக, ஹீரோவும் நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க, இங்கெல்லாம் நிக்காத, நான் ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கேன், நீ வேற இடத்துக்கு போய் ஒளிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். யோ தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் இல்லையா, மாட்டினா அவ்வளவுதான்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்துலயே அங்க சண்டை போட்டு நின்றுட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ கூட ஒரு பொண்ணு பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருப்பா இல்லையா, அவ எங்கடா ஆளை இன்னும் காணமேன்னு சொல்லிட்டு வந்திருப்பா போல. ஸோ ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டா. ஹீரோவும் இப்போ என்ன பண்றானா, இந்த பொண்ணு அனுப்பி வைக்க வர வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல கையை போட்டுட்டு நிக்கா. அப்படிதான் அந்த பொண்ணு பார்த்துட்டுமே டென்ஷன் ஆயிடுறா. வந்தது ஏன் கூட பிளைண்ட் டேட்டு, ஆனா எனக்கு தெரியாம இன்னொரு பொண்ணை வேற நீ கூட்டிட்டு வந்திருக்கியான்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி விட்டுட்டு அவ ஒரு மாதிரி காண்டாயி அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோக்கு என்ன பண்றதுனே புரியல. நல்ல வேலை ஒரு தொலை விட்டுச்சு. இன்னொரு தொலை கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆக போறோம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோயின் அம்மா உள்ள வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களும் அந்த இடத்துக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டாங்க. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம பிளைண்ட் டேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ண பையன் இவன் தான் போல, அதனாலதான் இவன் என்ன பேசிட்டு இருக்கான்னு சொல்லி நினைச்சிட்டு இவன் தான் அந்த பையனான்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் உடனே ஐயோ அம்மா இது பிளைண்ட் டேட்டுக்கு வந்த பையன் கிடையாது, இவனோட பாய் ஃப்ரெண்டுன்ற மாதிரி ஹீரோ மேல கையெல்லாம் போட்டுக்கிட்டு பேச ஹீரோயினோட அம்மாக்கு வந்து ஒரே குஷி ஆயிருச்சு. பரவாயில்லையே பொண்ணுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோக்கு தான் ஒண்ணுமே புரியல. அப்படியே பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். இப்ப வெளியே வந்து பேசும்போது ஹீரோயின் அம்மா தான் சொல்றாங்க, பரவாயில்ல உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்கான், ஆனா ஏன்டி அம்மா கிட்ட சொல்லவே இல்லைன்ற மாதிரி கேட்கும்போது இவளும் சொல்லணும் தான்மா நினைச்சேன், ஆனா டைம் வரல, அதான் இப்ப சொல்லிட்டேன்லன்ற மாதிரி சொல்லி அவங்கள எப்படியும் சமாளிச்சிட்டு இருக்கா. அவங்களும் அதை கேட்ட உடனே சரி ஓகே, அடுத்த வாட்டி பையனை வரும்போது வீட்டுக்கு கூட்டிட்டு வா, இப்ப போய் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு அப்புறமா வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப ஹாப்பியா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. என் பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடைக்கும்னு சொல்லி நான் கடைசி வர நினைக்கவே இல்லை, ஆனா இப்போ அவளுக்கே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கர குஷில நடந்து போயிட்டு இருக்காங்க. இங்க இவங்க ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோ தான் கேக்குறான், என்ன உங்க அம்மா என்ன இவ்வளவு சந்தோஷப்படுறாங்கன்ற மாதிரி கேட்கும்போது அவங்க அப்படிதான் எப்படியாச்சும் எனக்கு ஒரு மேரேஜை பண்ணி வச்சிடணும்னு சொல்லி நினைக்கிறாங்க, அதனாலதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொன்னவ இன்னைக்கு மார்னிங் நடந்ததுக்கு சாரி, நான் வேணும்னே வந்து சைக்கிள்ல இடிக்கலன்ற மாதிரி சொல்றா. ஹீரோக்கும் அது புரியுது. உடனே அவன் என்ன பண்றானா, அவனுடைய கார்டு எடுத்து கொடுத்து இது என்னுடைய கார்டு, நாளைக்கு நீ என் கம்பெனில வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போறான். இவளுக்கு அதை பார்த்த உடனே செம்ம ஹாப்பி ஆயிருச்சு. உண்மையாவே நமக்கு தான் இதெல்லாம் நடக்குதா, அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சான்ற மாதிரி பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கா. கட் பண்ண அடுத்த நாள் காலையில தான் காமிக்கிறாங்க. ரெசியூமும் கைமா வந்து அந்த ஐரிஸ்ன்ற கம்பெனி இருக்கு இல்லையா, அதுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கா. கண்டிப்பா நமக்கு வேலை கிடைச்சிரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள வந்து பாத்துட்டு இருக்கா. அதே சமயம் ஹீரோக்கு வந்துட்டு வீட்டுல ஏதோ ஃபியான்சின்னு சொல்லி ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்காங்க போல. அந்த பொண்ணும் ஹீரோவும் தான் பேசிட்டு இருக்காங்க. அதை வெளியே நின்று ரெண்டு ஸ்டாஃப்ஸ் ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உண்மையாவே பாஸ் இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரா என்ன, ஆனா இந்த பொண்ணு பார்க்கவே ஏதோ கொஞ்சம் திமிரா இருக்காளேன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் உள்ள ஹீரோவும் அந்த பொண்ணும் பேசிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. இந்த பொண்ணோட பேர் பார்த்தா ஃபை. அவ தான் சொல்லிட்டு இருக்கா, இங்க பாரு உனக்கு மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம இப்போதைக்கு என்கேஜ்மெண்ட் மட்டும் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா மேரேஜை பத்திலாம் பேசிக்கலான்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு என்கேஜ்மெண்ட்லயும் தான் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்னும் சொல்ல போனா எனக்கு இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி சொல்றான். இந்த பொண்ணுக்கு செம்ம கடுப்பாகுது. நீ எப்பயுமே இதே தான் சொல்ற, இன்னும் எத்தனை வாட்டி இதையே சொல்லி எஸ்கேப் ஆக பாக்குற, நான் தான் உனக்கு ஃபியான்சின்னு சொல்லி ஆல்ரெடி உன் ஃபேமிலியில முடிவு பண்ணிட்டாங்கல்ல, அப்புறம் உனக்கு என்னதான் பிரச்சனைன்ற மாதிரி அந்த பொண்ணு கொஞ்சம் லைட்டா டென்ஷன் ஆகி பேசிட்டே இருக்கா. அந்த டைம் தான் வந்து ஹீரோயினும் வந்திருப்பா போல. இப்ப வெளியே நின்று ரெண்டு ஸ்டாஃப்ஸ் பாத்துட்டு இருந்தாங்களா, அவங்க இப்பதான் சடனா ஹீரோயினை திரும்பி பாக்குறாங்க. பார்த்தோன்னே லைட்டா கொஞ்சம் பயந்தே போயிட்டாங்க. யாருமா நீ எதுக்கு இங்க வந்திருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது நான் இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காண்டி வந்திருக்கேன், உங்க பாஸ் தான் வர சொன்னாருன்ற மாதிரி சொல்லும்போது அந்த ரெண்டு எம்ப்ளாயிஸ் இவளை பார்த்துட்டு ஒருவேளை இவளும் அந்த காம்படிஷன்ல இருப்பாளோன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. காம்படிஷனா, என்ன காம்படிஷன் அதுன்ற மாதிரி கேட்கும்போது ஒன்றும் இல்லை, உள்ள போனா உங்களுக்கே தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு கையில ஒரு வாட்டர் மெலனையும் கொடுத்து அவளை அனுப்பி வைக்கிறாங்க.
இவ்வளவு இப்போ உள்ள வரா, நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காண்டி வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ இவளை பார்த்த உடனே சான் நீ வந்துட்டியா, உனக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அவன் மேல கை போட்டு நின்னுட்டு இருக்கான். இந்த பொண்ணு ஃபேஃபைக்கு சமகாண்டாகுது, யார் இவன்ற மாதிரி கேட்கும்போது இவன் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்ற மாதிரி இன்ட்ரோ கொடுத்துடுறான். சானுக்கு ஒண்ணுமே புரியல, இவன் என்ன சொல்றான்ற மாதிரி பார்க்கும்போது ஹீரோவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி கண்ணு காட்டவும் இவ்வளவு உடனே புரிஞ்சுக்கிறா இங்க ஏதோ ஒரு லவ் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு போல, அதனாலதான் நம்ம ஹெல்ப் கேக்குறாரு, நம்மளும் ஹெல்ப் பண்ணி நம்மளுடைய திறமை என்னன்றத காட்டிடணும்னு சொல்லிட்டு இவ்வளவு ஆமான்ற மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டு நிக்கா. அந்த பொண்ணு டென்ஷன் ஆகுறா. நீ யாரோ ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்துட்டு இவதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னா அதை உடனே நான் நம்பிடணுமா, எனக்கு என்னமோ கொஞ்சம் லைட்டா டவுட்டா இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினும் இப்ப பாருங்க என் பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லிட்டு நடுவுல வரா. இங்க பாருங்க மேடம், ஃபீலிங்ஸ் எல்லாம் ஒருத்தவங்களை ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்க கூடாது, அவங்களுக்கு அது தானா வரணும், அப்பதான் அந்த லவ்வும் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லி இவ பாட்டுக்கு பேச ஆரம்பிக்கா. அந்த பொண்ணு அவ்வளவுதான் டென்ஷன் ஆயிடுறா. கண்டிப்பா இதை நான் சும்மா விட மாட்டேன், இதை நான் எப்படி பாத்துக்கணுமோ அப்படி பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறமா தான் ஹீரோயின் கேக்குறா எப்படி இருந்துச்சு என் நடிப்பு, ஓகே தானே, இன்டர்வியூல நான் செலக்ட் ஆயிட்டேனா, எனக்கு வேலை கிடைச்சிரும்லன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ பார்த்துட்டு நீ எப்பயுமே லூசா இல்ல அப்பப்ப இப்படி லூசா மாறிடுவேன்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ பார்த்தா நீ இப்போ ஒரு பொண்ணு கிட்ட பேசி அனுப்புனல, அவ யாருன்றது உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவளை பத்தி சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா இந்த பொண்ணு ஃபேஃபா இருக்கா இல்லையா, அவளுமே வந்துட்டு ஒரு பெரிய பணக்கார பொண்ணு தான் போல, அவங்களுமே நிறைய கம்பெனிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க போல. சோ அதெல்லாம் பத்தி இப்ப ஹீரோ சொல்ல ஹீரோயினுக்கு அதை கேட்ட உடனே தலையே சுத்துது. சாரி சார், எனக்கு இந்த வேலையை வேண்டாம், தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் கிளம்பிடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓட பார்த்தா ஹீரோ விடுற மாதிரி இல்ல, அப்படியே பிடிச்சி லாக் பண்ணிட்டான். இன்டர்வியூக்கு தானே வந்த, அதை அட்டன் பண்ணாம எங்க எஸ்கேப் ஆக பாக்குறன்ற மாதிரி கேட்கும்போது ஐயோ என்ன விட்டுருங்க, எனக்கு இந்த வேலையை வேணான்ற மாதிரி சொல்றா. பட் ஹீரோ விடுற மாதிரி இல்ல, உன்னை நான் இன்டர்வியூ கூட பண்ணல, என்னோட அசிஸ்டண்டா கொஞ்ச நாளைக்கு இங்க இருந்து அப்படியே என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா நீ நடிச்சா மட்டும் போதும், அதுக்கு நான் உனக்கு இவ்வளவு வேணா சேலரி தர ரெடியா இருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு உங்க சேலரியே வேண்டாம், உங்களை மாதிரி ரெண்டு ரிச்சான ஃபேமிலிக்கு நடுவுல நான் மாட்டிக்க விரும்பல, அப்புறம் நீங்க ஏதாச்சும் பிரச்சனை நான் என்னையே தூக்கி போட்டு தான் பந்தாடுவீங்க, வேண்டாம் என்னை விட்டுருங்க நான் போயிடுறேன்ற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் உனக்கு ஒன்றும் ஆகாது, அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்கு என்னோட அசிஸ்டண்டா இந்த கம்பெனில வேலை பாரு, அதை வச்சு நான் எப்படியாச்சும் அந்த பொண்ணை சமாளிச்சுப்பேன்ற மாதிரி சொல்லும்போது இவ பாக்குறா எனக்கு வேலையை விட என் உயிர் தான் முக்கியம், நான் போறேன்ற மாதிரி போகும்போது 50,000 ரூபாய் உனக்கு சேலரி கொடுக்குறேன்ற மாதிரி ஹீரோ சொல்லவும் இவ லைட்டா கொஞ்சம் யோசிக்கிறா. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு என் உயிர் தான் முக்கியம், உங்க சேலரியே வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டு இவ அங்க இருந்து போக பார்த்தா ஹீரோ விடுற மாதிரி இல்ல, அவன் பாட்டுக்கு காசை ஏத்திக்கிட்டே போறான். கடைசியா 1 மில்லியன் சேலரின்ற மாதிரி வந்து நிக்கவும் அவ்வளவுதான். அதை கேட்டு உடனே அப்படியே ஆச்சரியப்பட்டு அங்கேயே ஷாக் ஆகி நின்னுட்டா. 1 மில்லியனான்ற மாதிரி இவ வாயை பொழந்துட்டு இங்க பாத்துட்டு இருக்க. கட் பண்ணா இன்னொரு பக்கம் லீன்ற ஒரு பையனை தான் காமிக்கிறாங்க. அவன் வந்துட்டு ஹீரோயினை தான் இப்ப டிராயிங் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவ அங்க வரா. இப்ப ஃப்ரெண்டு பார்த்ததுமே கேக்குறா இது சான் தானே, அவ்வளவுதான் நீ வரைஞ்சிட்டு இருக்கியன்ற மாதிரி கேட்கும்போது அவனும் ஆமா சான் எப்பயுமே உன் கூட தானே இருப்பா, இப்ப வெங்கன்ற மாதிரி கேட்கும்போது அவ கொஞ்சம் வேலை விஷயமா வெளியே போயிருக்கா, எப்போ வருவான்னு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த பையனும் அதை கேட்ட உடனே சரி ஓகே, நம்ம ஸ்கூலோட ரீயூனியன் வரப்போதுல, அதுக்கு ஒரு பார்ட்டி மாதிரி இருக்கு, அதுக்கு அவளை மறக்காம வர சொல்லி நான் சொன்னதா சொல்லிடுன்ற மாதிரி சொல்லும்போது ஃப்ரெண்டும் அதை கேட்ட உடனே சரி ஓகே நான் சொல்லி அவளை கூட்டிட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறமா லீ என்னடானா ஹீரோயினை டிராயிங் பண்ணிருக்கான் இல்லையா, அதை தான் பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலா எப்படி ஃபர்ஸ்ட் டைம் இவன் ஹீரோயினை பார்த்தான்றதை தான் காமிக்கிறாங்க. முதல்ல இவன் காலேஜ்க்கு வரும்போது இந்த பக்கம் கிளாஸ் எந்த பக்கம் டாமெட்ரின்றது தெரியாம முழிச்சிட்டு நின்றுட்டு இருந்திருப்பான் போல. அந்த டைம் தான் ஹீரோயின் வந்து அப்படியே கெத்தாங்க சைக்கிள் ஓட்டிட்டு வந்திருப்பான். இவன் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவளை கூப்பிட்டு என்னாச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்கும்போது இது போல எனக்கு வழி தெரியலன்ற மாதிரி சொல்றான். அதை கேட்ட உடனே ஹீரோயின் தான் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பா போல. ஸோ அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா இவன் ஹீரோயினை பார்த்திருப்பான். அப்பவே லைட்டா கொஞ்சம் க்ரஷ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதெல்லாம் தான் இப்ப யோசிச்சு பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவ வந்துட்டு நான் அசிஸ்டண்டா இருக்கேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டா போல. ஸோ அதனால அழகா அசிஸ்டன்ட் தான் எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்களோ அது போல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா கேர்ள் மாதிரி. ஆனா இவளுக்கு தான் இது போல கொஞ்சம் பொண்ணு மாதிரி நடந்துக்கிறதுலாம் வராதே. ஸோ லைட்டா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனாலும் எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிறா. ஹீரோவும் வந்து சிரிச்சுட்டே பார்த்தவன் இதுக்கெல்லாம் நான் அட்டன் பண்ண வேண்டிய மீட்டிங்கான லிஸ்ட் எல்லாம் இருக்கும், இது எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அப்பப்போ எனக்கு கரெக்டா ரிமைண்ட் பண்ணுன்ற மாதிரி அவகிட்ட ஃபைல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். அவளுக்கான வேலையெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா உள்ள ஒருத்தர் வந்து இது போல மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு சாருன்ற மாதிரி சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு என் கூட மீட்டிங் வான்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் கூட்டிட்டு இப்ப ஹீரோ 10 மீட்டிங் அட்டன் பண்றதுக்கானே தான் வந்திருக்கான். ஆனா அந்த மீட்டிங் கால்குள்ள பார்த்தா இவன் நல்லா படுத்துக்கிட்டு கனவு கண்டுட்டு இருக்கான். அந்த கனவுல வந்துட்டு ஹீரோயின் வந்து சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அம்மா கிட்ட கேக்குறா, ஏமா அப்பா இங்க இல்லவே இல்ல, அவர் என்ன பார்க்க வரவே மாட்டாரா, நான் கடைசி வர அப்பா இல்லாத ஒரு குழந்தையாதான் வளரணுமான்ற மாதிரி கேட்கும்போது அவங்க அப்பா இறந்து போயிட்டாரா என்னன்றதுலாம் தெரியல. ஆனா அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா அப்பா எங்கேயும் போல, அவர் நம்மளை விட்டு கொஞ்சம் தூரம் போயிருக்காரு அவ்வளவுதான், அதனால நீ அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ண வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவளும் அதை கேட்ட உடனே அது எப்படிமா ஃபீல் பண்ணாம இருக்க முடியும், நீங்களும் அதை நினைச்சு கஷ்டப்படுவீங்களா, அதனால இதுக்கப்புறம் உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நான் இருக்கேன், நான் இனிமே ஒரு பையன் மாதிரி இருந்து உங்களை பார்த்துப்பேன்ற மாதிரி உங்க அம்மாவுக்கு ஆறுதலா பேசியிருப்பா போல. ஸோ அதுல இருந்து தான் இவ பார்த்தா ஒரு டாம்பாய் மாதிரியே சுத்திட்டு இருந்திருப்பா.
ஏன்னா எல்லாமே அவங்க அம்மாக்காண்டி தான். அவங்க அம்மா எந்த இடத்துலயும் ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவ எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா. இப்ப அதெல்லாம் தான் நினைச்சு பார்த்து கனவு கண்டுட்டு இருந்தவ ஏதோ ஒரு அவசரத்துல அப்படியே மீட்டிங்ல கத்திக்கிட்டு எழுந்துக்கவும் ஹீரோ பார்த்துட்டு என்ன உனக்கு எதுவும் ஐடியா வந்திருக்கான்ற மாதிரி கேக்குறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. எது ஐடியாவா என்னது அதுன்ற மாதிரி கேட்கும்போது ஆமா ரீசெண்டா நம்ம ரிலீஸ் பண்ற பெர்ஃப்யூம் எதுவுமே நல்லாவே சேல்ஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ அதோட சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காண்டி என்ன பண்ணலாம்னு சொல்லி தான் மீட்டிங் பேசிட்டு இருக்கோம். அதனாலதான் உனக்கு எதுவும் ஐடியா வந்திருக்கான்னு கேக்குறேன். என்ன ஏதோ வந்திருக்கான்ற மாதிரி கேட்கும்போது இவ்வளவு என்ன பண்றானா அங்க இருக்க அந்த பெர்ஃப்யூம் எடுத்து ஸ்மெல் பண்ணி பாக்குறா. இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு என்னவோ இது நல்ல ப்ராடக்டா தான் இருக்கு. அப்புறம் ஏன் இது சேல்ஸ் ஆகலன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி சொன்னவ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இந்த சேல்ஸை ஸ்டாப் பண்ண வேண்டாம், இதை நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருப்போம், கண்டிப்பா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றா. ஆனா இது கேட்ட உடனே அந்த மீட்டிங்ல வந்து இன்னொருத்தர் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா சார் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, கண்டிப்பா இதோட சேல்ஸை நம்ம சீக்கிரமா ஸ்டாப் பண்ணிட்டு புதுசா ஒரு நியூ ப்ராடக்ட்டை கொண்டு வந்தாகணும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம கம்பெனில அதிகமா சேல்ஸ் ஆன பிராண்ட் ப்ராடக்ட்லயே இதுதான் நம்பர் 1 இருந்துச்சு. ஆனா இப்போ இதுவே நிறைய பேருக்கு பிடிக்கல. ஸோ நம்ம சீக்கிரமா இதோட ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டு வேற ஏதாச்சும் ஒரு ஐடியாவை புதுசா கொண்டு வரணும், இல்லைன்னா நிறைய லாஸ் ஏற்படும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கறான், நீ எதுக்காக இதை வந்து ஸ்டாப் பண்ண வேணாம்னு சொல்ற, அதுக்கு எதுவும் ரீசன் இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது அவளும் இருக்கு, கண்டிப்பா இதை நீங்க இத்தனை வருஷமா சேல் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பிராண்டா போயிருக்குன்னா இதை நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. இப்ப கூட ஒரு சில பேருக்கு வேணா அதை பிடிக்காம இருக்கலாம், ஆனா நிறைய பேர் இதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்களாம் இதோட ரெகுலர் யூசர்ஸா தான் இருப்பாங்க. ஸோ இப்போ திடீர்னு நீங்க எதுவுமே சொல்லாம இது ப்ராடக்டே ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே நம்ம பிராண்ட் மேல இருக்க நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிடும்ல. அப்புறம் எப்படி அவங்க அடுத்த வாட்டி நம்மளோட ப்ராடக்ட் ஏதாச்சும் ஒன்று நம்பி வாங்குவாங்க. ஸோ இது உடனே ஸ்டாப் பண்றது எனக்கு என்னவோ சரிப்பட்டு வரலன்ற மாதிரி சொல்றா. ஹீரோவும் இதை கேட்டோன்னு இதுவும் கரெக்டா தான் இருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் அந்த மீட்டிங்ல ஒருத்தர் பேசினாரு. அவர் சொல்றாரு, சார் எதுவா இருந்தாலும் ஃபைனல் டிசிஷன் உங்களோடது தான், நீங்க என்ன முடிவு சொல்றீங்களோ அதையே நம்ம பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோவும் எனக்கும் அவ சொல்றது தான் கரெக்ட்னு தோணுது, இந்த ப்ராடக்ட்டை நம்ம இப்போதைக்கு ஸ்டாப் பண்ண வேண்டாம், சேல்ஸ் நடந்துகிட்டே இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்லிடுறான். கட் பண்ணா இப்ப அடுத்த சீன்ல ஹீரோயின் வீட்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அம்மாவும் ஃப்ரெண்டும் தான் ஃபேஷியல் எல்லாம் பண்ணிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு கீழே ஹீரோயின் வர மாதிரி சவுண்டு கேட்கும். 2 பேரும் வந்து ஜன்னல் வழியா எட்டி பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோயின் கார்ல வந்து இறங்குறா, அதுவும் ஹீரோ கூட. அது மட்டும் இல்லாம அவ அதிசயமா பொண்ணு மாதிரிலாம் வேற ட்ரெஸ் போட்டிருக்கா இல்லையா. அம்மாக்கும் ஃப்ரெண்டுக்கும் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு, என்னடி இவ பொண்ணு மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டிருக்கா, எனக்கு ஏதோ தப்பா தோணுதேன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினும் கீழே ஹீரோ பேசி அனுப்பி வச்சுட்டு வீட்டுக்குள்ள வரா. வந்து பார்த்தா அவங்க அம்மா கையில விளக்கு மாத்தோட நின்றுட்டு இருக்காங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா என்னாச்சு, ஏன் இப்படி நிக்கிறன்ற மாதிரி கேட்கும்போது ஏன் நிக்கிறனா, இருடி உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு என்ன ஏதுன்னு கூட கேட்காம அடி விளாச ஆரம்பிச்சிடுறாங்க. இவ பயங்கரமா வலியில கத்திட்டு இருக்கா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தா அடியெல்லாம் வளமா வாங்கிட்டு அப்படியே ஒரு பக்கமா படுத்துட்டு இருக்கா வலிக்குதுன்னு சொல்லிட்டு. அப்பதான் அவங்க அம்மா வராங்க. சாரிடி, வந்தது உன் பாய் ஃப்ரெண்ட் தான் சொல்லி எனக்கு தெரியாதுல்ல, தூரத்துல இருந்து பார்த்தனா வேற ஏதோ ஒரு பையன் மாதிரி தெரிஞ்சது, அதான் நீ அப்பப்போ ஒரு பையன் கூட சுத்திட்டு இருக்கியோன்னு கொஞ்சம் டவுட்ல அடிச்சுட்டேன். ஏன் அந்த பையனை நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வரல, வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தா எனக்கு ஞாபகம் இருந்திருக்கும், ஒரே ஒரு தடவை தானே பார்த்தேன் அம்மா, அதனாலதான் தெரியாம அடிச்சுட்டேன், சாரி செல்லம் மன்னிச்சிருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவளுக்கு வலிலாம் உயிர் போகுது. சாரியா, இப்போ வந்து கேளுங்க, அடியெல்லாம் அடிச்சுட்டு எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமான்ற மாதிரி அழுதுட்டு இருக்கா. அப்பதான் அவங்க அம்மாவும் கேக்குறாங்க, சரி அவன் உன்னை கார்ல வந்து டிராப் பண்ணிட்டு போறானே அது யாரோட காருன்ற மாதிரி கேட்கும்போது இவ வந்து அது இல்லம்மா, அது அவன் பாஸோட காரு, அதுலதான் வந்து என்ன டிராப் பண்ணிட்டு போறான்ற மாதிரி சொல்றா. ஆக்சுவலா சொல்லல போல ஹீரோ வந்து ஒரு பெரிய கம்பெனியோட சிஓன்றதுலாம். அவங்க அம்மாவும் அதை கேட்டுட்டு எது பாஸோட காரா, அப்போ அதுல வந்து ஒன்ன டிராப் பண்ணிட்டு போறான்னு அவன் பாஸ் ஏதாச்சும் நினைச்சுக்கிட்டா என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, அவனுடைய பாஸும் அவனும் பயங்கரமான க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது, அவர் ஒன்றும் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டாருன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. அவங்களும் அதை கேட்ட உடனே சரி சரி நான் தான் ஏதோ ஒன்று அவசரப்பட்டு கொஞ்சம் தெரியாம அடிச்சிட்டேன், அம்மாவை மன்னிச்சிடு, வேணும்னா உனக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போக ஹீரோயின் உடனே ஃப்ரெண்டு திரும்பி பார்த்துட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான்றது எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லி அவளை அடிக்க துரத்திட்டு இருக்கா. கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் ஆஃபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோ ஏதோ சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இவன் என்னடனா அவன் முன்னாடி படுத்துக்கிட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. ஹீரோமா அவளை பாக்குறான், ஆனா எதுவும் டிஸ்டர்ப்லாம் பண்ணல, சரி தூங்கட்டோன்ற மாதிரி அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோ வேலையெல்லாம் முடிக்கவும் தான் இவளும் கரெக்டா தூங்கி எழுந்துக்கிறா. ஹீரோ எழுந்ததுமே கேக்குறா, என்னாச்சு வந்ததுல இருந்து தூங்கிட்டே இருக்கியே, உனக்கு எதுவும் உடம்பு எதுவும் சரியில்லையான்ற மாதிரி கேட்கும்போது இவளும் ஆமான்ற மாதிரி சொல்றா. அப்போ ஹாஸ்பிட்டல் எதுவும் கூட்டிட்டு போட்டுமா வரையான்ற மாதிரி கேட்கும்போது இல்ல வேண்டாம், இப்ப கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி சொல்றா. சரி ஓகே, ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்றல, அதனால இன்னைக்கு லீவ் தரேன், நீ கிளம்பி போன்ற மாதிரி சொல்லுவோம். ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அவள் தான் அங்கிருந்து கிளம்பிட்டா. ஆனா உடம்புலாம் சரியில்லை. இன்னைக்கு வந்து அந்த கிராஜுவேஷன் பார்ட்டி ஏதோ ஒரு இருக்குன்ற மாதிரி அந்த லீன்ற ஒரு பையன் சொல்லியிருந்தா இல்லையா, அது இன்னைக்கு தான் போல. ஸோ அதனாலதான் அங்க வந்திருக்கா, பார்ட்டி மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமா குடிக்கிறா. ஃப்ரெண்ட் எல்லாம் பார்த்துட்டு சொல்றா, வேணாண்டி உன்னால அந்த அளவுக்கு எல்லாம் குடிச்சா நார்மலா இருக்க முடியாது, கொஞ்சம் கம்மியா குடின்ற மாதிரி சொன்னா இவ கேட்கற மாதிரியே இல்ல. அப்பதான் பக்கத்துல லீ இருக்கான் இல்லையா, அவனுமே இருக்கான் போல. ஸோ அவன் வந்து டிராயிங் மாதிரி ஒன்று வரைஞ்சிருப்பானே
அது கையோட கொண்டு வந்திருக்கான் போல. அதை வந்து ஹீரோயின் பாத்துட்டா. ஆனா உள்ள என்ன டிராயிங் இருக்குன்றதுலாம் பாக்கல. அதை எடுத்து வச்சு இவ விளையாடிட்டு இருக்கும்போது லீ பாத்துட்டு இல்ல இதை நான் அப்புறமா கொடுக்குறேன், இதை இப்ப கொடுத்துருன்ற மாதிரி சொல்லிட்டு அவனே அதை வாங்கி வச்சுக்கிறான். அப்பதான் லீ வந்து அவகிட்ட கேக்குறான், நீ ஏதோ புதுசா கம்பெனில ஜாயின் பண்ணிருக்கிறதா கேள்விப்பட்டனே, அது உண்மையான்ற மாதிரி கேட்கும் போது இவளும் ஆமா செக்ரட்டரியா ஜாயின் பண்ணிருக்கான், அதுவும் எனக்கு $500,000 சேலரின்ற மாதிரி சொல்லும் போது இவன் லைட்டா கொஞ்சம் கேட்டு உடனே ஷாக் ஆகுறான். இப்போ யார்டா செக்ரட்டரிக்கு போய் $500,000 சேலரி கொடுக்குறான்ற மாதிரி யோசிச்சவன் என்ன கம்பெனின்ற மாதிரி கேட்கறான். இவன் வந்துட்டு ஐரிஸ் கம்பெனின்ற மாதிரி சொல்றா. அதை கேட்டதுக்கு அப்புறம் இவன் என்ன நினைச்சான்னு தெரியல, லைட்டா இதை பத்தியும் கொஞ்சம் யோசிக்கிறான். ஆனா எதையுமே வெளியே காமிச்சிக்க மாட்டேங்கிறான். இங்க இப்ப ஹீரோயினும் பயங்கரமா குடிச்சிருக்கா இல்லையா, சோ நிதானத்திலேயே இல்ல, ஃப்ரெண்டு தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. லீ பாத்துட்டு நீ இங்கே இரு, நான் வேணா போய் எதுவும் குடிக்கிறதுக்கு வாட்டர் எடுத்துட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா ஹீரோ அந்த பக்கமா வந்திருப்பான் போல. சோ இப்ப ஹீரோயினை பாத்துட்டான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. சோ அவனே இறங்கி வரான், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஹீரோயின் அங்க இருந்து தூக்கிட்டு போக அப்பதான் லீயுமே கரெக்டா அவளுக்காண்டி தண்ணி எடுத்துட்டு வந்திருப்பான். இப்போ இதை பார்த்ததுமே அவன் கிட்ட கூட போகல, அப்படியே அமைதியா அங்கேயே நின்னுட்டான். கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் காலையில தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் கண்ணு முழிச்சு எழுந்துக்கும் போது அவங்க அம்மா தான் கேக்குறாங்க, ஏண்டி நைட்டு அவ்வளவு குடிச்சிருந்தே, ஏதாச்சும் உனக்கு ஞாபகம் இருக்கான்ற மாதிரி கேட்கும் போது இவளுக்கு சுத்தமா எதுவுமே ஞாபகம் இல்ல. நான் குடிச்சனா, என்னமா ஆச்சுன்ற மாதிரி கேக்குறா. எது என்ன ஆச்சா, நேத்து ஃபுல்லா குடிச்சிட்டு வந்திருந்த, அது உன யார் தெரியுமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டா, உன் பாய் ஃப்ரெண்டு தான்ற மாதிரி சொல்லும் போது இவளுக்கு புரியவே இல்ல. எது என்னோட பாய் ஃப்ரெண்டா, அவன் எப்படி வீட்டுக்கு வந்தான், நான் தான் நேத்து அவனை பார்க்கவே இல்லையன்ற மாதிரி சொல்றா. அம்மாவும் அதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனா பாவம் அந்த பிள்ளைதான் உன்னை கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டு போச்சு, ரொம்ப நல்ல பையனா தெரியறான், அவனை எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன்ற மாதிரி கேக்குறாங்க. இவளும் அதெல்லாம் என்னால முடியாதுமா, அவன் ரொம்ப பிஸியா இருக்கான்ற மாதிரி சொல்லும் போது எவ்வளவு பிஸியா இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு அவனை வீட்டுக்கு டின்னருக்கு கூட்டிட்டு வான்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல நாளைக்கெல்லாம் அவன் ரொம்ப பிஸி, கண்டிப்பா வர வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்லும் போது அப்போ மறுநாள் கூட்டிட்டு வான்ற மாதிரி சொல்றாங்க. அன்னைக்கும் அவன் வரமாட்டாமா, அப்பவுமே அவன் பிஸி தான்ற மாதிரி சொல்லும் போது அப்ப எப்பதான் கூட்டிட்டு வர போற, நான் எப்பதான் என்னோட வருங்கால மருமகனை பாக்குறதுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அவன் மருமகனா வந்தாதானே நீங்க பாப்பீங்கன்ற மாதிரி இவ்வளவு மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டே இருக்கா. அவங்க அம்மாவும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, எப்பவாச்சும் நீ சீக்கிரமா அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வர, நான் அவனை பார்த்தே ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எழுந்துக்கும் போது முதுகு புடிச்சுக்கிச்சு போல அப்படியே கத்துறாங்க. இவ்வளவு பாக்குறா. அம்மா என்னாச்சுமா என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும் போது முதுகு புடிச்சுக்கிச்சுடி, ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அடுத்த சீன்ல பார்த்தா அவங்க அம்மாக்கு வந்து ஆல்ரெடி முதுகுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல. சோ கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் வந்துட்டு அந்த ஃபேஃபை இருக்கா இல்லையா, அவளுடைய அப்பாவை தான் காமிக்கிறாங்க. அவரு வந்துட்டு ஏதோ ஒரு பையன் கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. அந்த பையன் வந்துட்டு ஏதோ கே குரூப்ஸ்ன்ற ஒரு பெரிய கம்பெனியோட எம்டி ஆக போறவனா. சோ அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு கரெக்டா ஃபேஃபை வரா. அப்பாவும் அவளை பார்த்த உடனே இங்க பாருமா, கே குரூப்ஸோட அடுத்த ஃபியூச்சர் சிஇஓவா ஆக போறது இவன் தான், சோ நீங்க 2 பேரும் இப்பவே இன்ட்ரோ ஆகி வச்சுக்கோங்க, ஏன்னா நீயும் நம்மளுடைய பிசினஸை பார்க்க ஆரம்பிச்சுட்டா கண்டிப்பா நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணா நிறைய பிசினஸ் அவங்களால புதுசா டெவலப் பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. அப்பதான் அந்த பையனுமே திரும்புறான். யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா லீ, அந்த பையன் தான், அவன் தான் கே குரூப்ஸோட ஃபியூச்சர் சிஇஓ போல. சோ அதை தான் இன்ட்ரோ பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் இப்ப ஹீரோயினோட அம்மாவை தான் காமிக்கிறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல தானே அட்மிட் ஆகிருக்காங்க. டாக்டர் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பெருசா எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனாலும் இப்போதைக்கு கொஞ்ச நாள் மட்டும் நீங்க பெட் ரெஸ்ட் எடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்பைசி ஃபுட்டை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. ஹீரோயினும் அவங்க அம்மாவை பாத்துக்கிறா. அப்பதான் வந்து அவங்க அம்மா ஒரு மாதிரி சோகமாவே இருக்காங்க. இவ பாத்துட்டு இப்ப என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி மூஞ்ச உம்முன்னு வச்சிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது பின்ன என்ன, நான் ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆகியிருக்கேன், ஆனா அப்ப கூட உன் பாய் ஃப்ரெண்ட் வந்து என்ன பார்க்கவே இல்லையன்ற மாதிரி கேக்குறாங்க. இவ பாத்துட்டு அம்மா நான் தான் சொன்னேன்ல அவனுக்கு நிறைய ஒர்க் இருக்கு, அவனால வர முடியாதுன்ற மாதிரி சொல்றா. அது எப்படி நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கப்ப கூட அவன் வேலை இருக்குன்னு சொல்லி வராம இருப்பான், அவன் மட்டும் வந்து என்ன பாத்துருந்தானா எனக்கு எப்பவோ சரியா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு லைட்டா கொஞ்சம் அழுகிற மாதிரி விட்டு போடுவோம். ஹீரோயின் பாத்துட்டு சரி ரொம்ப நடிக்காதீங்க, நான் அவன் கிட்ட பேசி வர சொல்றேன்ற மாதிரி சொல்லிடுறா. அது கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மா முகத்துல லைட்டா கொஞ்சம் சிரிப்பே வருது. அப்படி இப்ப இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ கிட்ட வந்து ஃபேஃபையும் அவளுடைய அம்மாவும் தான் பேசிட்டு இருக்காங்க. ஃபேஃபையோட அம்மா தான் பேசிட்டு இருக்காங்க ஹீரோ கிட்ட, உன்னை சின்ன வயசுல பார்த்தேன், உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ நீ சின்ன பையனா இருந்த, ஆனா இப்போ பாரு இவ்ளோ பெரிய ஆளா வளர்ந்து அவருடைய கம்பெனியவே தனி ஆளா எடுத்து நடத்துற அளவுக்கு நீ வளர்ந்துட்ட. இது மட்டும் போதாது, நீ மட்டும் ஃபேஃபையை கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா நம்ம 2 ஃபேமிலியும் ஒன்று சேர்ந்துரும், அதுக்கப்புறம் உன் பிசினஸும் நீ நினைச்ச மாதிரி டெவலப் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லி பேச ஹீரோ வந்துட்டு இல்ல ஆண்டி எனக்கு அதுல விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்றான். எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்தை பத்திலாம் ஆசை கிடையாது, நான் எப்படியாச்சும் கம்பெனியை இன்னும் கொஞ்சம் அதிகமா டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாம பர்சனலா கரியர்ல நான் இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் சாதிக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு எனக்கு டைம் வேணும்ன்ற மாதிரி கேட்கும்போது ஃபேஃபை இதை கேட்ட உடனே அதெல்லாம் ஓகே தான், உன்னோட டிசிஷனை நானுமே ரெஸ்பெக்ட் பண்றேன், அதை நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அதுக்காக நம்ம மேரேஜே வேணான்னு சொல்லி நீ சொல்ல வேண்டாம், இப்போதைக்கு நம்ம எங்கேஜ் மட்டும் பண்ணிக்கலாமேன்ற மாதிரி கேட்குறா. ஆரம்பத்துல இருந்து அதையே தான் கேட்டுட்டு இருக்கா.
பட் ஹீரோ வந்து மசிகிற மாதிரி இல்ல, எனக்கு அதுல விருப்பமே இல்லன்ற மாதிரி அவன் ஸ்ட்ராங்கா நிக்கிறான். அந்த டைம்னு பார்த்து இப்ப கரெக்டா ஹீரோ கிட்ட பேசுறதுக்காண்டி ஹீரோயின் உள்ள வரவும் ஃபேஃபே அவளை பார்த்துட்டு எது மறுபடியும் நீயான்ற மாதிரி பார்க்கும்போது ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, உடனே வேகமா ஹீரோயின் கிட்ட வந்தவன் அவளை கிஸ் பண்ணிட்டான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, அவ அப்படியே அதிர்ச்சியிலேயே நின்னுட்டு இருக்கா. ஹீரோவும் என்ன நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை பத்தி எல்லாருக்கிட்டையும் சொல்றதுக்காண்டி தானே நீங்க வந்தேன்ற மாதிரி கேட்க, எது ரிலேஷன்ஷிப்பான்ற மாதிரி சொல்லிட்டு இவ ஏதோ சொல்றதுக்காண்டி வரா. ஆனா அவளை பேசவே விடாம ஹீரோ வாயை அடைச்சிட்டு இல்ல எனக்கு தெரியும், அதான் நானே சொல்லிட்டேன்ற மாதிரி சொன்னவன் அவங்க கிட்ட திரும்பி நான் இவ்வளவுதான் லவ் பண்றேன், இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்றான். அதை கேட்டோன்னே ஃபேஃபே எல்லாம் தாங்கிக்கவே முடியல, செம்மையா டென்ஷன் ஆகி அந்த இடத்த விட்டே வெளியே கிளம்பி வந்துடுறா. அவ போனதுக்கு அப்புறமா ஃபிஃபி அம்மா பார்த்துட்டு நீ இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட நினைக்கல, உன் மேல நான் நிறைய நம்பிக்கை வச்சிருந்தேன், ஆனா அது எல்லாத்தையுமே நீ கெடுத்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ரெண்டு பேரும் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா இப்பதான் ஹீரோ திரும்பி ஹீரோயின் கிட்ட பேசுறான், ரொம்ப சாரி, என்னுடைய பிரச்சனையில நான் உன்னை உள்ள கொண்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன், ஆனா உன்னை யூஸ் பண்ணிக்கணுன்றதுக்காண்டிலாம் நான் அதை பண்ணல, எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் அப்படி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருன்ற மாதிரி அவ கையை பிடிச்சி சாரி கேட்கும் போது இவன் என்னடானா கையை தட்டி விட்டுட்டு பலார்னு கணத்துலயே ஒண்ணு வச்சுட்டா. ஹீரோவே அப்படியே அரண்டு போய் நின்னுட்டு இருக்கான். என்னடி பொசுக்குன்னு அடிச்சிட்டேன்ற மாதிரி பார்க்கும்போது அடிச்சவ அடுத்த செகண்டே பார்த்தா அவனை கிஸ் பண்றா. அதுலயும் ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, அவன் அப்படியே பயங்கர ஷாக்கிங்கா நின்னுட்டு இருக்கும்போது இவ பார்த்துட்டு என்ன அப்படி பாக்குற, சரிக்கு சரியா போச்சு, நீயும் எனக்கு கிஸ் பண்ண நானும் உனக்கு கிஸ் பண்ணிட்டேன், அதனால இப்போ நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி கேக்குறா. ஹீரோ பார்த்துட்டு என்னது அதுன்ற மாதிரி கேட்கும்போது எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க நீ வந்து அவங்கள ஹாஸ்பிட்டல்ல பாக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க, சோ நீ அதுக்கு வரணும்ன்ற மாதிரி சொல்லுவோம். இவன் எதுவுமே யோசிக்கல, சரி வான்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். இப்ப அப்படியே ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. ஹீரோயினோட அம்மா என்னடனா ஜாலியா உட்காந்து பக்கத்து பெட்ல இருக்கவங்க கிட்ட எல்லாம் கதை பேசிட்டு இருக்காங்க. என் பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப அழகா இருப்பான், அவனை பார்த்தாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிரும்ன்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும்போதுதான் கரெக்டா ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் வந்திருப்பாங்க போல. ஹீரோ வேற ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கான். இவ பார்த்துட்டு எதுக்கு நீ இப்ப இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது பின்ன ஆக்டிங்கா இருந்தாலும் தரமா பண்ணணும்ல, அதுவும் இல்லாம உங்க அம்மாக்கு வேற உண்மையாவே உடம்பு சரியில்லை, அப்ப இதெல்லாம் வாங்கிட்டு தானே வந்தாகணும்ன்ற மாதிரி சொல்றான். சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு மேல வரும்போது தான் இதை வந்துட்டு ஹீரோயினோட அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தவங்க மேல இருந்தே பாத்துடுறாங்க. உங்க பொண்ணு வரா, சீக்கிரமா போய் மறுபடியும் ஆக்டிங்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லவும் அவங்களும் நார்மலா ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரியே மறுபடியும் வந்து பெட்ல உட்காந்துக்கிறாங்க. ஹீரோயினும் உள்ள வரா, இங்க பாருங்க உங்களை பார்க்க அவன் வந்துட்டான்ற மாதிரி சொல்லவும் அவங்க அம்மாக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு, ஒரு வழியா வந்துட்டியாப்பான்ற மாதிரி அவனை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து அப்பதான் அவங்க அம்மாவை நோட் பண்றா, உங்களுக்கு ஏமா இவ்வளோ வேர்த்து போயிருக்கு, என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்கும்போது அது ஒன்றும் இல்லடி, இங்க ரொம்ப ஹாட்டா இருக்குல்ல அதனாலதான்ற மாதிரி சமாளிச்சவங்க என்ன நின்னுட்டே இருக்க, அவன் வந்திருக்கான்ல அவனுக்கு ஆப்பிள் எல்லாம் கட் பண்ணி கொடுன்ற மாதிரி சொல்றாங்க. இவ பாக்குறா, ஆமா இவனுக்கு இப்ப ஆப்பிள் ஒண்ணுதான் கேடுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 3 ஆப்பிள் எடுத்து வாயிலேயே திணிச்சு விட்டுட்டு இருக்கா. அம்மா பார்த்துட்டு திட்டுறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கே நீ, ஆப்பிள் கூட ஒழுங்கா கொடுக்க மாட்டியான்ற மாதிரி இவ்வளவு பிடிச்சி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. பட் ஹீரோ வந்து ரொம்ப சாஃப்டா, ஆண்டி பரவாயில்ல, அவ எப்பயுமே அப்படிதான் ரொம்ப விளையாட்டு பிள்ளையா இருப்பா, ஆனா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் அவளை சமாளிச்சுக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்னும் இல்ல இப்போ நீங்க பரவாயில்லையான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அவங்களும் நீ வாப்பா உட்காந்து பேசலான்ற மாதிரி சொல்லிட்டு அவனை உட்கார வச்சு பேசலான்னு சொல்லி பார்த்தா ஹீரோயின் விடுற மாதிரி இல்ல, ஐயோ அப்படிலாம் பேச டைம் இல்ல, அவனுக்கு ரொம்ப வேலை இருக்கு, ஏதோ உங்களை பார்த்துட்டு போகிறதுக்காண்டி தான் வந்தான், இப்ப அவன் கிளம்பிடுவான்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே கூட்டிட்டு வந்துட்டா. வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் நீ என்ன எங்க அம்மா கிட்ட விட்டா உட்காந்து எல்லா கதையும் பேசிட்டு இருப்ப போல, உனக்கு டைம் ஆகலையான்ற மாதிரி கேட்கும்போது டைம்லாம் ஆச்சுதான், ஆனா உனக்கு ஒன்று ஞாபகம் இருக்குல்ல, இப்போ நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கேன், பதிலுக்கு நீயும் எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்றான். இவ பார்த்துட்டு அது என்னதுன்ற மாதிரி கேட்கும்போது இன்னும் யோசிக்கல, யோசிச்சா அப்ப சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அங்க இருந்து போயிடுறான். கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்த்தா ஹீரோயினும் அந்த லீ இருக்கான் இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறத தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோயின் வந்து இதுக்கு முன்னாடி அவன் கிட்ட ஏதாச்சும் வேலை கிடைச்சா சொல்லுன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பா போல. ஸோ அதனால இப்போ வந்துட்டு அவன் ஏதோ அதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் தான் சொல்றா, அதான் இப்போதைக்கு நான் ஐரிஸ் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன்ல, அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொன்னவ, உன் வேலை விஷயம் என்னாச்சு, நீ ஏதோ டெலிவரி கம்பெனில டெலிவரி பாயா தானே வேலை பார்த்துட்டு இருக்கா, அதுல உனக்கு ஒர்க்லாம் அதிகமா இருக்கா என்னன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இவனும் அது அப்படிதான், அப்பப்போ கொஞ்சம் அதிகமா இருக்கும், சில டைம் டெலிவரியே இருக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவன் வந்து ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ பணக்கார வீட்டு பையன்றத ஹீரோயின் கிட்ட சொல்லல போல, ஏதோ டெலிவரி வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் ஹீரோயின் கிட்ட சொல்லி வச்சிருக்கான். அதனாலதான் அவளுமே அதை பத்தி கேட்டுட்டு இருக்கா. இவனும் சரி விடு, அதை பத்தி ஏன் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கணும், நான் இங்க வந்ததுக்கு காரணமே உனக்கு ஒரு ப்ரெசென்ட் கொடுக்கதான்னு சொல்லிட்டு இவன் டிராயிங் வச்சிருந்தான் இல்லையா, அதை இப்ப அவகிட்ட கிஃப்டா கொடுக்குறான். இவ்வளவு அதை ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்துட்டு நான் ஃபர்ஸ்ட் இயர்ல இப்படிதான் இருந்தேன், அது இன்னும் ஞாபகம் வச்சுட்டு இதை இப்ப கரெக்டா வரைஞ்சிருக்கியான்ற மாதிரி கேட்கிறா. இவனும் ஆமா ஆமா உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததை என்னால மறக்கவே முடியாது, ஏன்னா நீ மட்டும் அப்ப வரலன்னா நான் அன்னைக்கு காலேஜ் கேட்டு கூட எங்க இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன், நீ தானே எனக்கு ஹெல்ப் பண்ண, அதனாலதான் அன்னைக்கு கரெக்ட் டைம்ல நான் காலேஜுக்கு வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது தான் இப்ப லீ வந்து கேக்குறான், ஆமா உண்மையாவே நீ ஹீரோவை லவ் பண்றியா என்னன்ற மாதிரி கேட்கும்போது யார் சொன்னா, என் ஃப்ரெண்ட் இதை பத்தி உன்கிட்ட வளர்னாலான்ற மாதிரி கேக்குறான்.
அப்போ அது உண்மையான்ற மாதிரி லீ கேட்கும்போது உண்மைலாம் கிடையாது, எல்லாம் எங்க அம்மாவால தான். எப்ப பாரு பிளைண்ட் டேட்டுக்கு அங்க போ இங்க போன்னு சொல்லி என்ன வெறுப்பேத்திட்டே இருந்தாங்க. அதனாலதான் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக வேற வழியே இல்லாம நான் இவனை இப்போதைக்கு டேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி வச்சிருக்கேன். மத்தபடி அதெல்லாம் உண்மை கிடையாது, எல்லாமே போய் தான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இவனுக்கும் லைட்டா கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அம்மா பார்த்தா அங்க கூட இருக்கவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் என் பொண்ணுக்கு நான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிடணும். சின்ன வயசுல இருந்தே ஏதோ பையன் மாதிரி ஒரு டாம் பை கணக்காவே அவ சுத்திட்டு இருந்துட்டா. ஆனா இப்போதான் அவளுக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கான். அவங்க 2 பேருக்குள்ள பிரேக்கப் ஆகி அவங்க பிரியறதுக்குள்ள எப்படியாச்சும் நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும், அதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தா கொடுங்கன்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கும் போது மறுபடியும் அவங்களுக்கு முதுகு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. சோ பயங்கரமா வலியில கத்திட்டு இருக்காங்க. அப்படி இப்ப இந்த பக்கம் பார்த்தா கம்பெனில வந்து ஏதோ ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு போல. சோ அதுல வந்து ஹீரோயின் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. ஏதோ ஒரு பெர்ஃப்யூம் பிராண்ட் வந்து இப்ப சரியா சேல்ஸ் ஆகலன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா. அதுக்கு வந்துட்டு இவ ஏதோ டிப்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கா. அதுவும் யார்கிட்ட கேட்டிருப்பான்னா லியோ மீட் பண்ணி பேசியிருப்பா இல்லையா. சோ அவன் கிட்ட தான் இதை பத்திலாம் கேட்டு வந்திருப்பா போல. ஸோ அவன் சொன்ன பாயிண்ட்ஸை வச்சு இவன் இங்கே பயங்கரமாக எக்ஸ்பிளைன்லாம் பண்ணி முடிக்கவும் எல்லாருமே லைட்டாக கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. ஹீரோவே இவ்வளோ ஒரு மாதிரியா தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஒரு வேலையை அவன் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணி முடிச்சு மீட்டிங்லாம் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஹீரோ கேட்குறான், சொல்லு உண்மையை சொல்லு, உனக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? நல்லா தெரியும் இதெல்லாம் நீயா யோசிச்சிருக்க மாட்டேன்ட்டு. யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரி கேட்கும்போது என் ஃப்ரெண்டு கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய கிளாஸ்மேட் தான், ஆனால் அவனே ஒன்றும் ஃபுல் ஐடியாவெல்லாம் கொடுக்கல. அவன் ஜஸ்ட் ஹிண்ட்ஸ் கொடுத்தான், அதை வச்சு நானா பண்ணதுதான் இதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்பிட்டேன்ற மாதிரி இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு பார்த்தா கரெக்டா கால் வருது. இது போல அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் இவ ஹாஸ்பிட்டல் வந்து பாக்குறா. அங்க வந்து பார்க்கும்போது டாக்டர் தான் சொல்லிட்டு இருக்காரு, இவங்க ரொம்ப அதிகமா எமோஷன் ஆகுறாங்க. அதிகமா இப்படி எமோஷன் ஆகுறதுனாலதான் மூவ்மெண்ட்டும் அதிகமா இருக்கு, அதனாலதான் இப்படி அவங்களுக்கு பெயின் வந்துட்டே இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு முதல்ல அவங்க எமோஷனை கண்ட்ரோல் பண்ண பாருங்க. அது கண்ட்ரோலா இருந்தாலே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பெயின்லாம் குறைய ஆரம்பிக்கும். இல்லைன்னா ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணுன்ற மாதிரி அவர் அங்க இருந்து சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் திட்டிட்டு இருக்கா அவங்க அம்மாவை, ஏமா இப்படி பண்ற, நீ இவ்வளோ பெரிய ஆளா வளர்ந்துட்டல, உன்னுடைய உடம்பு கூட உன்னால பாத்துக்க முடியாதான்ற மாதிரி திட்டும் போது அவங்க அம்மாவும் என்னடி பண்ண சொல்ற, அம்மாக்கு வயசாகிருச்சு, நான் இன்னும் எத்தனை நாள் இருக்க போறேன், சின்ன வயசுல இருந்தே எப்படியோ அப்பா இல்லாம உன்னையும் கஷ்டம் தெரியாம வளர்த்துட்டேன், ஆனா இப்போ நீ இன்னும் அதே சின்ன குழந்தை கிடையாதுல, பெரியவளா வளர்ந்துட்ட, திடீர்னு எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நீ தனி மரமா தான் நிக்கணும், அதுக்குள்ள எப்படியாச்சு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்றத அம்மா பாக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால நீ உன்னுடைய பாய் ஃப்ரெண்டையே கல்யாணம் பண்ணிக்கோ, அவன் ரொம்ப நல்ல பையனா இருக்கான், அவன் உன்னை ஹாப்பியா வச்சுப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சோ நீங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க 2 பேரும் ஹாப்பியா வாழ்றத நான் பார்த்தாலே போதும், அதுக்கப்புறமா எனக்கு என்ன ஆனாலும் எனக்கு ஒரு கவலையும் இல்லைன்ற மாதிரி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகவும் ஹீரோயினாலையும் முடியல. சரிம்மா நான் இதை பத்தி அவங்க கிட்ட பேசுறேன், நீங்க அழுகாதீங்கன்ற மாதிரி அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்கா. சோ இதுக்கப்புறம் அவளுக்கு வேற வழி தெரியல இல்லையா, அவங்க அம்மாவையும் சமாதானப்படுத்த முடியாது. அதனால இப்ப என்ன பண்றான்னா ஹீரோ கிட்ட வந்து நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுவும் உடனே சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி சொல்ல ஹீரோ இதை கேட்டு ஷாக் ஆகுறதோட இந்த டிராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட் இங்க முடியுது. லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தா ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட நம்ம 2 பேரும் உடனே மேரேஜ் பண்ணிக்கலான்ற மாதிரி அவங்க அம்மா காண்டி சொல்லியிருந்திருப்பா. அது கேட்டுட்டு ஹீரோவும் ஷாக் ஆகி இருந்திருப்பான். இப்ப பார்த்தா அவனை யோசிச்சு பாக்குறான், அவனுக்குமே வீட்டுல வந்து ஃபியான்சின்னு ஒரு பொண்ணை புடிச்சு வச்சுட்டு இவ்வளவுதான் கட்டிக்கணும்ன்ற மாதிரி சாவடிக்கிறாங்களா. சோ இதுதான் அதுல இருந்து தப்பிக்க ஒரு சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஓகே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி அவனும் ஒத்துக்கிறான். ஆனா கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், அதுக்கு ஒரு சில ரூல்ஸும் எனக்கு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவகிட்ட ஒரு பேப்பர்லாம் கொடுக்குறான். ஆல்ரெடி எல்லாத்தையும் இவனே ப்ரிப்பேர் பண்ணி தான் வச்சிருந்திருப்பான் போல. ஹீரோயினும் அதை வாங்கி பாக்குறா. அதுல ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்தா இது போல நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணிருக்கோன்ற விஷயத்த வெளியே 2 பேருமே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி போட்டிருக்கு. ஹீரோயின் அதை பார்த்துட்டு சரி ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறா. அடுத்து 2வது பார்த்தா என்னதான் நம்ம 2 பேரும் பண்ணது கான்ட்ராக்ட் மேரேஜா இருந்தாலும் நம்ம 2 பேரும் தனித்தனியா இருந்தா கண்டிப்பா அதுல டவுட் வரும். உன் வீட்லயும் டவுட் வரும், என் வீட்லயும் டவுட் வரும். அதனால வேற வழியே இல்ல, நம்ம மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கான்ட்ராக்ட் முடிகிற வர நீ என்னுடைய வீட்டுல தான் ஸ்டே பண்ணுன்ற மாதிரி சொல்ல இவளுமே ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறா. அடுத்து 3வது பார்த்தா இப்ப திடீர்னு வந்து மேரேஜ் பண்ணிக்கிறோம்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க இல்லையா, அதனால ப்ராப்பரா அதுக்காண்டி எவிடன்ஸ்லாம் ரெடி பண்ணுன்றதுனால நம்ம நிறைய போட்டோ ஷூட்லாம் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவ்வளோ எல்லாத்துக்குமே ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறா. சரின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்து வந்து அவனுடைய வீட்டை தான் கூட்டிட்டு வந்து காட்டிட்டு இருக்கான். இந்த ரூம்ல தான் நீ ஸ்டே பண்ணணும், இங்க நீ எங்க வேணாலும் வரலாம், ஆனா என்னுடைய ரூம் பக்கம் மட்டும் நீ வரவே கூடாதுன்ற மாதிரி சொல்லும் போது அப்ப கண்டிப்பா நான் அங்கதான் வருவேன்ற மாதிரி ஹீரோயின் அவனை வெறுப்பேத்திட்டு இருக்கா. ஒரு வேலையா இப்ப வீடெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து என்ன மேரேஜ் ஷாப்பிங் தானே. சோ 2 பேரும் சேர்ந்து வந்து ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு அடுத்து போட்டோ ஷூட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல பார்த்தா கப்பலா போஸ் கொடுத்து நில்லுங்கன்னு சொல்லி போட்டோகிராஃபர் சொன்னா 2 பேரும் ஆளாளுக்கு ஒரு மூலையில போய் நின்றுட்டு இருக்காங்க. போட்டோகிராஃபர் பாக்குறாரு, சார் நீங்க பண்ண வந்தது கப்பல் ஷூட், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, கொஞ்சம் கிட்ட வந்து நில்லுங்க, கேமராலே பார்த்தாம போயிட போகுதுன்ற மாதிரி சொல்லவும் 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் க்ளோஸ்ல வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்படி இவங்க 2 பேரும் போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போதுதான் அந்த பக்கமா பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்திருப்பா போல. அவ இதை பார்த்த உடனே யார் இவன்ற மாதிரி ஊத்து ஊத்து பாக்குறா. அப்புறம் தான் தெரியுது ஹீரோயின் சொல்லிட்டு உடனே அதை போட்டோ எடுத்து
அவங்க அம்மாவுக்கு அனுப்பி விட்டுடுறா. அவங்க அம்மாவும் அதை பார்த்துட்டு பரவாயில்லையே, நம்ம பிளான் நல்லா பக்காவா ஒர்க் அவுட் ஆகுதுன்ற மாதிரி பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா இவங்க 2 பேரும் இன்னும் போட்டோ ஷூட் எடுத்து முடிச்ச பாடே இல்ல. போட்டோஸ் நிறைய எடுத்துட்டே இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு வந்து யார்கிட்ட இருந்தோ கால் வருது. அட்டென்ட் பண்ணி பேசுறா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் பேசுறாங்க போல. உடனே அம்மான்னு சொல்லி கத்திக்கிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறா. ஹீரோவும் அவ கூடவே வரா. இப்ப ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஆக்சுவலா அவங்க அம்மா வந்து நாடகம் தான் நடத்திருக்காங்க போல. இது போல பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உடம்புக்கு எதுவும் இல்ல போல. அதை வந்து டாக்டர் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ நர்ஸ் பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்ல, என்ன நடிப்படா சாமின்ற மாதிரி அவங்க அம்மாவை பிடிச்சி திட்டிட்டு போவோம். ஹீரோயின் அப்படியே முறைச்சு பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கா. அப்ப இதெல்லாம் நாடகம் தான் இல்ல, நல்லா நடிச்சு என்ன ஏமாத்திட்டீங்கன்ற மாதிரி கேட்டவ ஃப்ரெண்டையும் திரும்பி இதுல உனக்கும் தானே பங்கு இருக்குன்ற மாதிரி அவளையும் திட்டிட்டு இருக்கா. அப்புறம் தான் ஹீரோயின் அம்மா சொல்றாங்க, எல்லா நாடகமா இருந்தாலும் ஒரு நல்லதுக்கு தானே. இப்ப பாரு, நீங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. டாக்டரும் எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் டிஸ்சார்ஜ் ஆகிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே தானேன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயினும் ஓகே தான், பின்ன வேற என்ன பண்றதுன்ற மாதிரி சொல்லிடுறா. அப்பதான் ஹீரோயினோட அம்மா உடனே ஹீரோ கிட்ட பேசுறாங்க, இங்க பாருப்பா, என் பொண்ணை இத்தனை நாளா நான் பத்திரமா பாத்துக்கிட்டு இருந்துட்டேன். இதுக்கப்புறம் நீ தான் அவளை கல்யாணம் பண்ணிருக்க. ஸோ நீ தான் இனிமே அவளை நல்லா பாத்துக்கணும். என் பொண்ணை நல்லபடியா பாத்துக்கோப்பான்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் பாக்குறா, யார் இவனா, இவனை பாத்துக்கவே ஒரு ஆள் தேவைப்படும். இதுல இவன் எங்க இருந்து என்னைய பாத்துக்க போறான்ற மாதிரி அவ அப்படியே பாத்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்படியே இப்ப அடுத்த சீன்ல பார்த்தா அந்த மேரேஜ் முடிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ ஹீரோயின் வந்து ஹீரோட வீட்டுக்கே மூவ் ஆகி வந்துட்டா. அப்பதான் ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, எங்க அம்மாக்கு ஏன் தான் உனக்கு பிடிக்குதுன்னு எனக்கு தெரியல, அவங்களுக்கு ஏன் உன்னை இந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி கேட்கும் போது ஹீரோ சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். சிரிக்காத, எனக்கு கொலவெறி ஆகுது, அவங்க ஏன் தான் இப்பெல்லாம் பண்றாங்கன்னு தெரியலன்ற மாதிரி இவ கத்திட்டு இருக்கும் போது அவளோட பேக்ல பார்த்தா ஏதோ ஸ்ப்ரே மாதிரி சின்னதா வச்சிருந்திருப்பா போல. அது உருண்டு வந்து கீழே விழுது. ஹீரோ பார்த்துட்டு இது என்ன விதமான பெர்ஃப்யூம், பாக்குறதுக்கே சின்னதா கியூட்டா இருக்கே, நல்லா இருக்குமா ஸ்மெல்லுன்ற மாதிரி சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்துட்டு வேண்டாண்டா, தயவு செஞ்சு அதை அடிக்காதன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே இவன் அதை காதலே வாங்கிக்காம அந்த ஸ்ப்ரேவை மூஞ்சில அடிச்சு பார்க்க அவ்வளவுதான் கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருது. ஏன்னா அது பெப்பர் ஸ்ப்ரே போல, இவ ஏதோ சேஃப்டி காண்டி வச்சிருந்திருப்பா. அதை எடுத்து இப்போ கண்ணில் அடிச்சுக்கிட்டான். கண்ணெல்லாம் பயங்கரமா எரியுது. சோஃபால உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கான். அடி பாவி, வந்த அன்னைக்கே ஏன் கண்ணை கலக்க வச்சிட்டியான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவ பார்த்தா பேக்ல இருந்து ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் எடுத்து வெளியே வைக்கிறா. கத்தி, ஸ்பேனரு, சுத்தியல்னு சொல்லி அவ பாட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கா. ஹீரோ பாக்குறான், ஏய் நீ என்ன சீரியல் கிளியரான்ற மாதிரி கேட்கும் போது சீரியல் கிளியர்லாம் இல்ல, இங்க வந்து தனியா ஸ்டே பண்றல, சோ எல்லாம் ஒரு சேஃப்டி காண்டி தான். ஏதாச்சும் நடந்துச்சுன்னா மவனே அப்புறம் பாப்பா நான் சீரியல் கிளியரா என்னன்றதுன்னு சொல்லிட்டு அவனை மிரட்டிட்டு இருக்கா. ஹீரோவும் இவ பேசுறதெல்லாம் பார்த்துட்டு என்ன குட்டி சாத்தா மாதிரி இருந்துட்டு இப்படி பண்றாளு, இவகிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் போலன்ற மாதிரி மைண்ட் வாஷ் கொடுத்துட்டு இருக்கான். கட் பண்ணி அடுத்த நாள் காலையில பார்த்தா ஹீரோ கிளம்பி ஆஃபீஸ்க்கே ரெடி ஆயிட்டா. ஆனா ஹீரோயின் என்னன்னா இன்னும் தூக்க கலத்துல தான் நின்றுட்டு இருக்கா. இப்போ என்ன டைம் ஆகுதுன்ற மாதிரி கேட்கும் போது எல்லாம் வேலை பார்க்குற டைம் தான், சீக்கிரமா கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பேஸ்ட் ப்ரஷ்லாம் எடுத்து கொடுத்துட்டு போனா. இவ பாத்ரூம்குள்ளேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறா. என்னடா சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நல்லா அங்கேயும் கோட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்துட்டு இது திருந்தாத ஜென்மம் போலன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப அன்னைக்கு நைட்டு வீட்டுல தான் காமிக்கிறாங்க. 2 பேருமே வந்து தனித்தனியா ஃபுட் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க போல. ஹீரோயின் வந்து அவளுக்கு பிடிச்ச டிஷ் போல அதை ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆனா ஹீரோ பார்த்தா வெறும் சாலட் தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் கேட்கறா, நீ என்ன எப்ப பாரு இந்த சாலடே சாப்பிட்டுட்டு இருக்கா, நீ எதுவும் முயல் குட்டியா என்னன்ற மாதிரி கேட்கும்போது அப்படிலாம் இல்ல, ஆக்சுவலா சாலட் தான் ரொம்ப ஹெல்தி, நீங்க சாப்பிடுற மாதிரி இது போல அன்ஹெல்தி ஃபுட்லாம் எனக்கு பிடிக்காதுன்ற மாதிரி சொல்றான். அதை பத்தி உனக்கு என்ன தெரியும், டேஸ்ட் சும்மா பக்காவா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவ அவனை வெறுப்பேத்தி சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோக்கும் லைட்டா கொஞ்சம் சாப்பிடணும்னு ஆசை வருது போல. அதை புரிஞ்சுக்கிட்டு இவன் என்ன பண்றானா, உனக்கும் சாப்பிடணும்னு எனக்கு தெரியுது, சரிவா நம்ம 2 பேருமே சேர்ந்து வெளியே போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் தான் கூட்டிட்டு வந்திருக்கா. ஹீரோ மட்டும் கூட்டிட்டு வரல போல. லீ இருக்கா இல்லையா, அவனுக்குமே கால் பண்ணி வர சொல்லியிருக்கா. சரி இப்ப அவனுமே அங்க வந்துட்டான். அவன் வந்ததுமே நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் போய் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து எழுந்து போயிடுறா. அதுக்கப்புறமா பார்த்தா இவனுங்க 2 பேரும் தான் பேசிட்டு இருக்கானுங்க. லீ கேக்குறான், நீ ஐரிஸ் கம்பெனியோட சிஓ தானேன்ற மாதிரி கேட்கும் போது ஹீரோ பார்த்துட்டு அது எப்படி உனக்கு தெரியும், என்னை பத்தி உனக்கு முன்னாடி தெரியுமான்ற மாதிரி கேக்குறான். அது எப்படி தெரியாம போகும், ஐரிஸ் எவ்வளவு பெரிய கம்பெனின்ற மாதிரி கொஞ்சம் லைட்டா ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஹீரோமா அதை புரிஞ்சுக்கிட்டு நீ எதையோ மீன் பண்ணி தான் பேசுறன்றது எனக்கு புரியுது, டைரக்டாவே என்ன சொல்ல வரையோ அதை சொல்லுன்ற மாதிரி கேட்கும்போது ஒன்னும் கிடையாது, நீ சானை விட்டுட்டு விலகி போகணுன்ற மாதிரி சொல்றான். என்ன மிரட்டுறியான்ற மாதிரி ஹீரோ கேட்க, மிரட்டெல்லாம் கிடையாது, நிறைய பேர் அதிகமா பணம் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தேவையில்லாம அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ் கூட விளையாடிட்டு இருப்பாங்க. நீ இப்போ சான் கூட இருக்கிறதும் எனக்கு அப்படிதான் தோணுது, அதனாலதான் சொல்றேன், அவளை விட்டு நீ விலகிருன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு இங்க பாரு, அவ என்னுடைய செக்ரட்டரி, அவகிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்றதுலாம் எனக்கு நல்லா தெரியும், சோ தேவையில்லாம நான் என்ன பண்ணணும்ன்றதெல்லாம் நீ சொல்லணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். லீ அதை கேட்ட உடனே, ஆனா நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக தானே வேணும்னே அவளை செக்ரட்டரி அவங்க கூட வச்சிருக்கா, ஏன்னா எந்த ஊர்ல வெறும் செக்ரட்டரிக்கு போய் மந்த்லி $500,000 சேலரி கொடுப்பாங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. இவன் கிட்ட அடுத்து என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்பதான் கரெக்டா ஹீரோயினும் நான் வந்துட்டேன்ற மாதிரி அங்க வந்து நிக்க
ஹீரோ பார்த்த உடனே கம்பெனில ஏதோ மீட்டிங் இருக்கான், அர்ஜென்ட்டா கூப்பிடுறாங்க, வா நம்ம கிளம்பலான்ற மாதிரி சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்க இருந்து இழுத்துட்டு வந்துடுறான். ஆனா ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போகாம இப்ப வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கான். ஹீரோயின் பார்த்துட்டு கேக்குறா, என்ன ஆபீஸ்க்கு போகணும் தானே சொன்னேன், இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க, என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது அது ஒன்றும் இல்ல, பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிருச்சான், இப்பதான் வர வழியில மெசேஜ் பண்ணாங்க, அதான் தேவையில்லாம போக வேணாம்னு சொல்லி நான் வீட்டுக்கே வந்துட்டேன்ற மாதிரி சொல்றான். இவ பாக்குறா, எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு, இப்பதான் கால் பண்ணி ஏதோ பெரிய பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னு சொன்னேன், ஆனா அதுக்குள்ள எப்போ உனக்கு அந்த மெசேஜ் வந்துச்சு, அப்படி என்ன பிரச்சனை, அதை எப்படி அவங்க சால்வ் பண்ணாங்கன்ற மாதிரி இவ பாட்டுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா. இப்போ என்ன, அதான் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டான்ல, நீ போய் தூங்குற வேலையை பாருன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரியா நிக்கவும் இவன் அவன் மொழியை திருட்டு மொழியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டா. ஏதோ நீ மறைக்கிற, எதுவும் சீக்ரெட் இருக்கா என்னன்ற மாதிரி கேட்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போய் தூங்குன்ற மாதிரி ஹீரோ சொல்றான். பட் இவ விடுற மாதிரி இல்லை, இரு நான் உன் கண்ணை பார்த்தே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டு இருக்கா. ஹீரோ உடனே அவளை பிடிச்சி அந்த பக்கமா தள்ளி வச்சு, இந்தா கண்ணை தானே பார்க்க போற, பாத்துக்கோன்னு சொல்லிட்டு க்ளோஸ்ல வரவும் இவளுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. அதனால அவன் கண்ணை பார்க்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்படுறா. ஹீரோவும் போதும் பாத்துட்டல போய் தூங்க போன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஆனா இவளுக்கு தான் என்ன ஆச்சுன்னு தெரியல, நமக்கு ஏன் இப்போ டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி அப்படியே யோசனையிலே நின்றுட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா ஃபேஃபையும் ஃபேஃபையோட அம்மாவும் வந்து ஹீரோவோட அம்மா கிட்டே பேச ஆரம்பிச்சிட்டாங்க மேரேஜை பத்தி. அவங்களும் இதை கேட்ட உடனே, ஆமா நம்ம ஆல்ரெடி என் பையனுக்கும் ஃபேஃபைக்கும் தான் கல்யாணம்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சது தானே, சோ நான் சீக்கிரமாவே அவன் கிட்ட பேசி பாக்குறேன்ற மாதிரி சொல்ல ஃபேஃபையும் அவங்க அம்மாவும் இதை கேட்ட உடனே ஹாப்பியாக அவங்க கிட்ட தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் இப்ப இந்த பக்கம் ஹீரோயினை பார்த்தா அவளுக்கு ஃபுல்லா ஹீரோவோட ஞாபகமா தான் வந்துட்டு இருக்கு. ஒண்ணுமே புரியல, நம்ம ஏன் அவனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு உடனே ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்றா. இங்க பாரு, நம்ம கிட்ட ஒருத்தவங்க வரும்போது அவங்கள பார்த்து நம்ம பிளஷ் ஆகி நம்மளால அவங்க கண்ணை பார்க்க முடியாம போனா அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், ஹார்ட் பீட் வேற வேகமா துடிச்சுது, அப்பனா அது என்னவா இருக்கும்ன்ற மாதிரி கேட்கும் போது ஃப்ரெண்டு பார்த்துட்டு, அவ ஏதோ பாவம் பாத்ரூம் கழுவிட்டு இருந்திருப்பா போல கஷ்டப்பட்டு, எனக்கும் தான் இப்ப ஹார்ட் பீட் வேகமா துடிக்குது, கையெல்லாம் வலிக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏ விளையாடாதடி, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், சொல்ல எனக்கு என்ன ஃபீலிங்ஸ்ன்னு புரியல, அது கொஞ்சம் நீ சொல்லுன்ற மாதிரி சொல்லும்போது, இங்க பாரு நானும் சீரியஸா தான் சொல்றேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதுவும் நான் இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான வேலையை பார்த்துட்டு இருக்கேன், தயவு செஞ்சு கொஞ்சம் போனை வைக்கிறியான்ற மாதிரி கேட்கும் போது, ப்ளீஸ் டி விளையாடாத, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு, நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னா அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும், அதுக்கு என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ்லாம் நமக்கு வரும்ன்ற மாதிரி கேட்கும் போது ஃப்ரெண்டு இதை கேட்ட உடனே, ஒரு நிமிஷம் இரு, நான் கேட்குற வார்த்தைகள்லாம் உண்மைதானா, நீ இப்பெல்லாம் பேசுறியா, அப்பனா உனக்கு என்ன அவனை உண்மையாவே பிடிச்சிருக்கான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலா ஃப்ரெண்டுக்கும் தெரியும் போல இவங்க 2 பேரும் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால அவ அப்படி கேட்கவும் ஹீரோயினும் எனக்கு தெரியல, அதனாலதான் உன்கிட்ட கேட்கறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி அதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம், இப்போ நான் ரொம்ப முக்கியமான வேலையில இருக்கேன், தயவு செஞ்சு காலை கட் பண்ணுன்ற மாதிரி ஃப்ரெண்டு காலை கட் பண்ணிட்டா. அதே சமயம் இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தா ஃபேஃபை கிட்ட வந்து ஒருத்தர் ஏதோ கவர் மாதிரி கொடுக்குறாரு. இவ்வளோ அதை வாங்கி ஓப்பன் பண்ணி பாக்குறா. அதுல அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தா ஹீரோயின் 2 பேரும் சேர்ந்து மேரேஜ் பண்ணிட்டு போட்டோஸ்லாம் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த போட்டோஸ் தான் அதுக்குள்ள இருக்கு. அவ்வளவுதான், அதை பார்த்ததுமே இவ பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டா. இப்போ இந்த பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவ பார்த்தா மறுபடியும் ஏதோ ரியூனியன் பார்ட்டி போல, ஸோ அதுங்க வந்து உட்காந்துட்டு இருக்கா. ஃப்ரெண்டு பார்த்துட்டு, வேணாண்டி, போன வாட்டியே நீ அதிகமா ட்ரிங்க் பண்ண, அம்மா பயங்கரமா திட்டினாங்க, இந்த வாட்டி உன்னை அதிகமா ட்ரிங்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க, என்ன வேற பாத்துக்க சொல்லியிருக்காங்க, தயவு செஞ்சு நீ அதிகமா ட்ரிங்க் பண்ணாதேன்ற மாதிரி சொல்லும்போது இவ கேட்குற மாதிரி இல்ல, இங்க பாரு நான் ஒரு ஜாலியான மூட்ல இருக்கேன், தயவு செஞ்சு என் மூட எப்படி ஸ்பாயில் பண்ணாதேன்ற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டுக்கு குடிக்க ஆரம்பிச்சிடுறா. பக்கத்துல லீயும் சொல்லிட்டு இருக்கான், வேண்டாம் நீ அதிகமா ட்ரிங்க் பண்ணாதேன்ற மாதிரி சொல்றான். பட் இவ எதுவுமே கேட்கற மாதிரி இல்ல, இவ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எடுத்து உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கா பாட்டில. அப்பதான் ஹீரோவும் வந்துட்டு இவளை பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போறதுக்காண்டி அங்க வந்துட்டு இருக்கான் போல. கால் பண்ணா இவ அட்டன் பண்ண மாட்டேங்கிறா, ஏன்னா இவ தான் இங்க ஃபுல் போதையில இருக்காளே. போன் வரதையே பாக்கல, லீ தான் பாத்துட்டு சொல்றான், இங்க பாரு உனக்கு போன் அடிக்குது அட்டன் பண்ணி பேசுன்ற மாதிரி சொன்னா, இந்த டைம்ல எனக்கு யாரு பண்றா, நான்லாம் அட்டன் பண்ணி பேச மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு குடிச்சிட்டே இருக்கா. ஃப்ரெண்டும் பாக்குறா, இவளை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கும்போது இவ்வளவு ஃபுல்லா குடிச்சு இப்ப கடைசியா மட்டையாவே ஆயிட்டா. இப்ப பார்ட்டி முடிஞ்சு வெளியே வரும்போது ஃப்ரெண்டு தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா, ஆனா அவளால முடியல. லீவ் உடனே சரி விடு நான் பாத்துக்கிறேன், நான் அவளை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருப்பான். அப்ப இப்படி லீ கூட இருக்கிறத பார்த்ததுமே பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். உடனே கிட்ட வந்தவன் ஹீரோயின் அவன் பக்கமா இழுத்து வச்சுக்கிறான். இவளும் நீயும் வந்துட்டியா, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் ட்ரிங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவனை வேற கூப்பிட்டு இருக்கா. ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகுறா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, யாரை கேட்டு நீ முதல்ல ட்ரிங்க் பண்ணன்ற மாதிரி இவ்வளவு பிடிச்சி சத்தம் போட்டவன் ஃப்ரெண்டு கிட்ட நீ அவளை கார்ல கூட்டிட்டு போய் உட்கார வைன்ற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறான். அவங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறமா ஹீரோ வந்து லீ கிட்ட தான் பேசுறான், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இப்படிதான் நைட் டைம் ஒரு பொண்ணு கூப்பிட்டு பார்ட்டின்ற பேர்ல இவ்வளவு ட்ரிங்க் பண்ண வைப்பியான்ற மாதிரி கேட்கும்போது அதுதான் எனக்கும் புரியல, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, சான் வந்து மத்த பொண்ணுங்க மாதிரி நினைச்சியா, அவ சாதாரண பொண்ணுங்க மாதிரி கிடையாது, அவளுக்கு எப்பயுமே சுதந்திரமா இருக்கிறது தான் பிடிக்கும், அவ ரொம்ப ஃப்ரீடமா இருக்கணும்னு தான் நினைப்பா, அவ என்ன ஆசைப்படுறாளோ அதை அவ பண்ணணும், அதுதான் அவளோட விருப்பம், அதை விட்டுட்டு நீ அவளை இப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சீனா கண்டிப்பா அவளுக்கு அதெல்லாம் பிடிக்காது, ஏதோ கூண்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்க பறவை மாதிரி தான் அவ ஃபீல் பண்ணுவான்ற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் இன்னும் கிடையாது,
இப்போ என்ன இருந்தாலும் அவ என்னுடைய ஒய்ஃப். ஸோ அவ எப்படியும் ஃபீல் பண்ணுவான்றதெல்லாம் எனக்கு தெரியும். அதை பத்தி நீ பேச வேணான்ற மாதிரி சொல்லவும் இவனுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் இவனுக்கு தெரியாது போல. ஸோ ஹீரோ இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா அவ என்னோட ஒய்ஃப், அவளை பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லவும் இவன் அதை கேட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்கான். இப்போ ஒரு வேலையா ஹீரோ வந்து ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். அவன் இன்னும் மாட்டியா தான் இருக்கா. ஹீரோ வந்து பக்கத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் லைட்டா கொஞ்சம் நிதானமா எழுந்தே உட்கார்றா. என்னாச்சு, நீ எப்படி இங்க வந்த, நான் எப்படி வீட்டுக்கு வந்தேன், என்ன யார வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுன்ற மாதிரி புரியாத மாதிரியே கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ செம்மகால முறைச்சு பார்த்துட்டே இருக்கான். உடனே புரிஞ்சுக்கிறா, ஏன் நீ இப்போ இவ்வளோ கோவமா இருக்க, நான் என்ன பண்ணேன்ற மாதிரி கேட்கும்போது உன் ஃபோனு கொடுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஃபோனை வாங்கி அதில் ஜிபிஎஸ் ட்ராக்கர் ஆன் பண்ணி கொடுக்குறான். இனிமேல் எங்கே போனாலும் இது ஆன்ல தான் இருக்கணும், அப்பதான் நீ எங்க இருக்கன்றது எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவளும் சரி அதான் அதை பண்ணி கொடுத்துட்டே அப்புறம் என்ன, இப்பவும் ஏன் கோவமா இருக்கேன்ற மாதிரி கேட்டவ கொஞ்சம் சிரிக்கலாமே பிரதர்ன்ற மாதிரி சொன்னா, எது பிரதரான்ற மாதிரி முறைச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கான். சரி பாஸ் இப்ப கொஞ்சம் சிரிங்களான்ற மாதிரி சொன்னா அதுக்கும் சிரிக்க மாட்டேங்கிறான். அப்ப வேற என்னதான் பண்ணணும்ன்ற மாதிரி யோசிச்சவ கொஞ்சம் சிரிங்க ஹஸ்பண்ட்ன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ அப்படியே பாக்குறான். ரொம்ப நேரம் அவளை பார்த்துட்டே இருந்தவன் இப்போ என்ன நினச்சான்னு தெரியல. உடனே அவளை கீழே தள்ளி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ கிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் சாரி நான் ஏதோ கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருன்ற மாதிரி சொல்லும்போது இப்போவும் கோவம் போயிருச்சான்ற மாதிரி இவ கேட்குறா. ஹீரோவும் அதெல்லாம் போயிருச்சுன்னு சொல்லிட்டு அவன் கையில் பார்த்தா ஏதோ ஒரு பிரேஸ்லெட் மாதிரி வச்சிருக்கான். அதை கலட்டி இப்போ அவளுடைய கையில் போட்டு விட்டுட்டு இந்த பிரேஸ்லெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப முக்கியமான பிரேஸ்லெட் இதை நான் இப்போ உனக்கு கொடுக்குறேன், இதை பத்திரமா வச்சுக்கோ, இதை நீ உன் கையில் போட்டிருக்க வர நான் உன்னை மன்னிப்பேன்ற மாதிரி சொல்கிறான். அவ்வளோ அதை கேட்ட உடனே சரி சரி ஓகே நான் இதை கையிலேயே போட்டுக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ பார்த்தா பொறுப்பா வீட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் யாரோ வந்து காலிங் பெல் அடிக்கிற மாதிரி சவுண்டு கேக்குது. இவன் ஹீரோயின் தான் வந்துட்டா போலன்னு சொல்லிட்டு ஆசையா போய் கதவு திறந்தா. வந்திருக்கிறது அவங்க அம்மா. பார்த்ததுமே கொஞ்சம் லைட்டா பம்புறான். அவங்க அம்மாவும் என்னடா வேலையெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கியா, ஒரு வேலைக்காரங்க வச்சுக்க வேண்டியதானேன்ற மாதிரி கேட்கும்போது இல்லம்மா சான் தான் சொல்லியிருக்கா நம்ம வீட்டு வேலையை நம்மளே பண்ணா நமக்கு ஹாப்பினஸா இருக்குமா, அதனாலதான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மா பாக்குறாங்க அப்படியே, உன்னெல்லாம் பார்த்தா யாராச்சும் கம்பெனி சிஓன்னு சொல்லுவாங்களான்ற மாதிரி கேட்டவங்க சரி நம்ம கம்பெனி இப்போ என்ன நிலைமையில இருக்கு, கம்பெனில ஏதோ பயங்கர லாஸ் ஆகி பேங்க்ரப்ட் ஆக போற நிலைமையில இருக்காமே, அதுக்கு நீ என்ன முடிவு பண்ணிருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது தெரியலம்மா, ஆனா நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன், கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கும், நான் சீக்கிரமாவே அதை சால்வ் பண்ணிருப்பேன்ற மாதிரி சொல்றான். அவங்க அம்மா வந்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனா ஆல்ரெடி ஃபேஃபையும் உங்க அம்மாவும் வந்து சீக்கிரமா மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லி உன்னுடைய மேரேஜை பத்தி பேசிட்டு இருக்காங்க, எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது, நீ ஃபேஃபையை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம கம்பெனி ப்ராப்ளம்லாம் சீக்கிரமாவே சால்வ் ஆகிரும், ஏன்னா அவங்க கிட்ட அவ்வளோ பணம் இருக்கு, அவங்க கொஞ்சமா நம்ம கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணாலே போதும், நம்மளால இந்த பிரச்சனையில இருந்து ஈஸியா வெளியே வந்துட முடியும், ஸோ நீ சீக்கிரமா இந்த மேரேஜை பத்தி யோசின்ற மாதிரி சொல்லும்போது இவன் அதெல்லாம் காதலியே வாங்கிக்க மாட்டேங்கிறான். இந்தாங்கம்மா டீ குடிங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு டீ கொடுக்கும் போது தான் அவங்க அம்மா வந்து அவன் கையை பாக்குறாங்க. அந்த பிரேஸ்லெட்டை காணும். பயங்கரமா டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. எங்கடா பிரேஸ்லெட் எங்கன்ற மாதிரி கேட்டவங்க இவன் ஒரு மாதிரி திருட்டு மொழி முழிக்கிறத பார்த்ததுமே அதையும் கலட்டி அந்த சாண்ட் பொண்ணுக்கு கொடுத்துட்டியா, ஏன்டா இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி அவனை பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அப்படி கட் பண்ணா இப்ப இந்த பக்கம் வந்து ஃபேஃபே தான் காமிக்கிறாங்க. அவன் என்னடனா லீ கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. ஆல்ரெடி இவளுக்கு தான் வந்து லீய பழக்கம் இருக்கு இல்லையா, ஸோ அதனாலதான் அவன் கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கா. என்ன கேட்கறானா, உனக்கு ஐரஸ் கம்பெனி மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்ற மாதிரி கேட்கிறா. அவனுக்கு ஒன்றும் புரியல, நீ ஏன் அப்படி கேட்குற, நீயும் ஐரஸ் கம்பெனியோட சிஓவும் தானே, மேரேஜ் பண்ணிக்க போறதா பேச்செல்லாம் வந்துச்சு, அப்போ அது உண்மை கிடையாதான்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் கூடிய சீக்கிரமே நடக்கும், உனக்கு அந்த கம்பெனி மேல எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்னன்றத பத்தி இவ கேட்டுட்டு இருக்கா. அவ என்ன மீனிங்ல அப்படி கேட்கறான்றது தெரியல. லியோ அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம அப்படி ஒரு மாதிரியா தான் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் இப்ப பார்த்தா ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவளை பாக்குறதுக்காண்டி ஹீரோவோட அம்மா வந்திருக்காங்க. இவளுக்கு முதல்ல தெரியாது இல்லையா அவனுடைய அம்மா தான் சொல்லிட்டு, சோ யாரோ மீட்டிங் காண்டி வந்திருக்காங்க போலன்னு சொல்லிட்டு இங்க இன்னும் பாஸ் வரல, நீங்க கொஞ்சம் அப்புறமா வருவீங்களான்ற மாதிரி கேட்கும்போது நான் அவனுடைய அம்மா, நான் கூட அவனை பார்க்க வரணும்னா வெயிட் பண்ணிட்டு தான் வரணுமான்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கு அப்பதான் புரிய வருது. அவங்களும் நீ தானே சான்ன்ற மாதிரி கேட்கும்போது இவ பார்த்த உடனே ஆமா ஆண்டி என்கிட்ட பேசுறதுக்காண்டி தான் நீங்க வந்தீங்களான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறா. அவங்களும் இவளை பார்த்த உடனே நீ கையில போட்டிருக்கிய ஒரு பிரேஸ்லெட், அது எவ்வளவு முக்கியமான பிரேஸ்லெட்ன்றத பத்தி உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கும்போது இவ அப்படியே பாக்குறா. இந்த பிரேஸ்லெட்டை அவனுக்கு அவனுடைய அம்மா, அதாவது அவனுடைய பயாலஜிக்கல் அம்மா கொடுத்தாங்க. கடைசியா அவங்க சாகும்போது அவனுக்காக அவங்க கொடுத்த ஒரே பொருள்னா அது இந்த பிரேஸ்லெட் மட்டும்தான். அவனும் இத்தனை நாளா இந்த பிரேஸ்லெட்டை யாருக்குமே கொடுக்காம அவங்க அம்மா ஞாபகமா தான் கையில போட்டிருந்தான். ஆனா அதை ஏன் இப்போ கலட்டி உன்கிட்ட கொடுத்தான்றது தான் எனக்கு புரியவே மாட்டேங்குதுன்ற மாதிரி கேட்கும்போது இவளுமே யோசிக்கிறா. அவங்க அம்மா கொடுத்ததுன்னா அது அவனுக்கு எவ்வளவு முக்கியமானதா இருக்கும், அதையே அவன் இந்த அளவுக்கு கேஷுவலா கலட்டி எனக்கு மாட்டி விட்டான்ற மாதிரி யோசிக்கும் போது இங்க இவங்களும் நான் அவனுடைய ஸ்டெப் மாம் தான் இல்லைன்னு சொல்லல, இருந்தாலும் அவனுடைய சந்தோஷம் எனக்கு முக்கியம், ஏன்னா நான் அவனை என் பையன் மாதிரி தான் பாக்குறேன். இப்போ இந்த கம்பெனி இருக்க சிச்சுவேஷன் என்னன்றது உனக்கே நல்லா புரியும், சீக்கிரமாவே இந்த கம்பெனியை இழுத்து மூன்ற நிலைமை வரப்போகுது, அது சரியாகணும்னா அதுக்கு என் பையன் ஃபேஃபையை கல்யாணம் பண்ணிக்கணும், அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான்
இந்த கம்பெனியவும் காப்பாற்ற முடியும், அவனுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அது உனக்கே புரியும்னு நினைக்கிறேன். அதனால உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு. உன்னால முடிஞ்ச வர சீக்கிரமா அவனை விட்டு போய் தொலைன்ற மாதிரி சொல்லவும் இவளுக்கு கேட்ட உடனே கஷ்டமாயிருது. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் விடாம நீ அவனை விட்டு போனாதான் அவனுக்கும் நல்லது, இந்த கம்பெனிக்கும் நல்லது. ஸோ சீக்கிரமாவே ஒரு நல்ல முடிவு எடுக்கிற வழியை பாருன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவளுக்கு என்ன பண்றதுனே புரியல. ஒரு மாதிரி யோசனையிலேயே உட்காந்துட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோ பார்த்தா மீட்டிங் தான் அட்டன் பண்ணிட்டு இருக்கா. அந்த மீட்டிங்ல எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, பாஸ் கம்பெனியோட நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. எல்லா ப்ராடக்டோட சேல்ஸுமே ரொம்ப கம்மியாயிருச்சு. இப்படியே விட்டா சீக்கிரமாவே கம்பெனியை இழுத்து மூடுற நிலைமை வந்துடும். என்ன பண்றதுன்னு புரியலன்ற மாதிரி எல்லாரும் கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோக்கே புரியல. அவன் சம்மகான்ல ஒரு மாதிரி அப்படியே தலைவலியில தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே ஹீரோயினும் வெளியே நின்று பாக்குறா. அவளால புரிஞ்சுக்க முடியுது ஒரு வகையில நம்ம தான் இது எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லிட்டு. ஏன்னா இவளை கல்யாணம் பண்ணிக்காம இருந்தா அவன் ஃபேஃபே தானே கல்யாணம் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அப்போ சீக்கிரமாவே இந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் பண்ணிருக்க முடியும்னு சொல்லிட்டு அவ கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அதுக்கு நடுவுலயே அவங்க அம்மா வந்து பேசிட்டு போனதெல்லாம் ஞாபகத்துக்கு வர ரொம்ப கில்ட்டியானவ இப்ப ஹீரோ கிட்ட வந்து பேசுறதுக்காண்டி வரா. ஹீரோவும் இவளை பார்த்த உடனே அவன் கிட்ட இருக்க கஷ்டம் எதுவுமே காட்டிக்காம என்னாச்சு என்ன பண்றேன்ற மாதிரி ஜாலியா பேச ஆரம்பிக்கா. இவ என்னடானா எனக்கு இந்த மேரேஜ்ல விருப்பம் இல்ல, நம்ம கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்றா. ஹீரோவால அதை கேட்டோன்னே ஏத்துக்கவே முடியல. இல்ல இப்ப ஏன் நீ திடீர்னு இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கா, என்னால அதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாது. எல்லாத்துக்கும் முன்னாடியே பேசி தானே கான்ட்ராக்ட் போட்டோம். இப்ப கான்ட்ராக்ட் பீரியட் முடியறதுக்கு முன்னாடியே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம்னா என்ன அர்த்தம், எனக்கு அதுல விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது இவ இந்த முடிவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா போல. ஸோ அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பேப்பர்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா. இதுல மட்டும் சைன் பண்ணி கொடுத்துருன்ற மாதிரி சொல்லி கொடுக்க ஹீரோ வந்துட்டு இல்ல முடியாது, நான் அதில் சைன் பண்ண மாட்டேன். நீ சொன்ன உடனே கான்ட்ராக்ட் போட்டுக்கணும், நீ இப்போ வேணான்னு சொன்ன உடனே அதை நான் கேன்சல் பண்ணணுமா, என்னால் சைன் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்கிறான். பட் இவ கேட்குற மாதிரி இல்லை, நீ சைன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட்டை கலட்டி அங்கே வச்சுட்டு அவள் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோ அந்த பிரேஸ்லெட் எடுத்து வச்சு அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஒரு பக்கம் ஆஃபீஸ் ப்ரெஷரு, ஒரு பக்கம் இவ வேற இப்படி வந்து பேசிட்டு இருக்காளா. ஸோ என்ன பண்ணுறதுன்னு புரியாம அவள் ஒரு மாதிரி குழம்பி போயிருக்கான். இப்போ இந்த பக்கம் ஃபேஃபை பார்த்தா அவங்க அப்பா கிட்ட வந்து ஐஸ் வச்சு பேசிட்டு இருக்கா. அப்பா எனக்கு ஹீரோ தான் பிடிச்சிருக்கு, அவனுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கன்ற மாதிரி கேட்கும்போது அவங்க அப்பா என்னடனா இல்லம்மா எனக்கு இப்போ கூட என்னவோ இது சரிப்பாட்டு வரும்னு தோணல. ஏன்னா நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டா அப்புறம் அவங்க கம்பெனியும் இப்போ நம்ம பார்த்துக்கிற மாதிரி ஆயிரும். ஆல்ரெடி அவங்க கம்பெனியே இப்போ லாஸ்ட்ல தான் போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல போய் நீ இப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னா நம்ம தானே அதிகமாக பணத்தை இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நமக்கு தேவையான்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அவன் கூட தான் கல்யாணம் நடக்கணும், நீங்க அப்படிதானே என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, இப்போ என்னன்னா இப்படி பேச மாறீங்களேன்ற மாதிரி கேட்கும்போது சரி சரி நீ இந்த அளவுக்கு சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன், உன் விருப்பம் தான் என் விருப்பம், ஏதோ ஒன்று உன் ஆசைப்பட்டபடியே நடந்தா சரிதான்ற மாதிரி உங்க அப்பாவுமே ஒத்துக்கிறாரு. அப்படி இந்த பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவன் வந்து முடிவு பண்ணிட்டு ஹீரோ வீட்டை விட்டே துணியெல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சு கிளம்பிட்டா. வெளியே போகும்போது கூட ஹீரோ மேலே நின்று பார்க்குறான், அவளை கூப்பிடுறான். வேண்டாம் தயவு செஞ்சு போகாத பிளேஸ்ன்ற மாதிரி கேட்கும்போது இவ வந்துட்டு அப்பவும் இல்லை நான் கிளம்பி போய் தான் ஆகணும், இதுக்கப்புறமும் நான் அங்கேயே இருந்தா இந்த பிரச்சனை இன்னும் பெருசாக தான் ஆகும், என்னால் இதுக்கப்புறமும் உனக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம், நீ இனிமே பார்த்து இருன்ற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோவால இதெல்லாம் பார்த்துட்டு தாங்கிக்கவே முடியல. அவன் ஒரு மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணி தான் நின்றுட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வரத அவங்க அம்மாவும் ஃப்ரெண்டும் பார்த்துட்டு எங்கடி அவனை காணோன்ற மாதிரி கேட்கும்போது அவன் வரமாட்டான், நான் மட்டும்தான் வந்திருக்கேன்ற மாதிரி சொல்றா. ரெண்டு பேருக்குமே ஒன்றும் புரியல, ஏதோ பிரச்சனை போலன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மா வந்து கேட்கும் போது தான் ஹீரோயின் இதுக்கப்புறமா மறைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொல்லிடுறா. அவங்க அம்மா கேட்டோன்னே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இது கான்ட்ராக்ட் மேரேஜா, கல்யாணத்துல கூட நீங்களாம் விளையாடுவீங்களான்ற மாதிரி அவங்க பயங்கரமா டென்ஷன் ஆனவங்க ஃப்ரெண்டை தான் திரும்பி பாக்குறாங்க. அப்போ உனக்கும் இது தெரியுமா, ஏன்டி முன்னாடியே என்கிட்ட சொல்லலைன்ற மாதிரி கேட்கும்போது என்ன நீங்க ஆளாளுக்கு எல்லாம் என் பக்கமே வரீங்க, அவளே என்கிட்ட லேட்டா தான் சொன்னா, எனக்கும் இது தெரியாதுன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. பட் அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ வீட்டில் தான் காமிக்கிறாங்க. அவங்க அம்மா தான் பேசிட்டு இருக்காங்க ஹீரோ கிட்ட. அப்பதான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, இது போல சான் உன்னை விட்டு போயிட்டாலான்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ ஷாக் ஆகி பாக்குறான். உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும், நீங்க எதுவும் அவளை பார்த்து பேசுனீங்களான்ற மாதிரி கேட்கும்போது பின்ன அவளை இந்த வீட்டை விட்டு போக சொல்லி சொன்னதே நான் தான் பேசி அவளுக்கு 2 மில்லியன் காசு கொடுத்து அனுப்பியிருக்கேன், அதனாலதான் அவ காசு வாங்கிட்டு போயிட்டான்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ இதை நம்பவே மாட்டேங்கிறான். சத்தியமா சான் அப்படி பண்ணிருக்க மாட்டா, அவ என்கிட்ட இருந்து காசெல்லாம் வாங்கிட்டு போகணும்னு சொல்லி நினைக்கிற பொண்ணு கிடையாது, நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்க, அவகிட்ட என்ன சொன்னீங்கன்ற மாதிரி இவன் கோவமா டென்ஷன் ஆகி கத்த அவங்க அம்மா பயங்கரமா டென்ஷன் ஆகி பலார்னு கணத்திலே ஒண்ணு வச்சிடுறாங்க. அப்படிதான் அதுக்கப்புறம் ஹீரோ எதுவுமே பேசல, அமைதியா ஆயிட்டான். ஆனா அவங்க அம்மா விடுற மாதிரி இல்ல, நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க,
அங்க கம்பெனி எப்படியோ போயிட்டு இருக்கு, அதை பார்க்காம நீ என்னடானா சான் சொல்லி இவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கியா? இதுக்கப்புறம் நீ அவளை பார்க்கவே கூடாது. முதல்ல கம்பெனிக்கு என்ன பண்றதுன்ற வழியை பாரு, அதுக்கப்புறமா போய் ஃபேஃபையை பார்த்து பேசுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஹீரோக்கு வந்து நம்பிக்கையே இல்லை, இது போல ஹீரோயின் காசை வாங்கிட்டு தான் வேணான்னு சொல்லிட்டு போயிருப்பான்னு சொல்லி அவ ரொம்ப ஃபீல் பண்ணி தான் உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா ஹீரோ வந்து டைரக்டா ஃபேஃபையை மீட் பண்ணி பேசுறதுக்காண்டியே வந்துட்டான். இங்க பாரு, எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்லை, இதை நான் ஆரம்பத்துல இருந்தே உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அதையும் மீறி நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கனா? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? வேணும்னா என் கம்பெனில இருக்க உங்களுடைய 30% ஷேரை கூட நீ எடுத்துக்கோங்க, அதை கூட நான் எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணி சமாளிச்சுக்கிறேன். பட் இந்த கல்யாணம் மட்டும் வேணாம், தயவு செஞ்சு அதை நிறுத்திடுன்ற மாதிரி சொல்லும் போது இவ அதையெல்லாம் கேட்கற மாதிரியே இல்ல. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் கம்பெனிக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறியா? அப்படி கிடையாது. எனக்கு சின்ன வயசுல இருந்தே உன் மேல க்ரஷ் இருக்கு, அதனாலதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாம நீ எங்க கம்பெனியோட 30% ஷேரை வேணா கொடுத்துடலாம், ஆனா கே குரூப்ஸ்க்கு நீ நிறைய காசு கொடுக்க வேண்டியது இருக்குமே, அதை உன்னால மேனேஜ் பண்ண முடியுமா? ஆல்ரெடி கம்பெனியே லாஸ்ட்ல தான் போயிட்டு இருக்கு. இப்போ நீ எங்களுக்கும் காசு கொடுத்து செட்டில் பண்ணிட்டீன்னா அவ்வளவுதான், உன் கம்பெனி இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான். அப்புறம் உங்க அப்பா கட்டி வச்ச கோட்டை எல்லாமே சரிஞ்சு விழுமே, அதுக்கு என்ன பண்ணுவேன்ற மாதிரி கேட்டுட்டு இவ பாட்டுக்கு கோவமாங்கிறது கிளம்பி போயிடுறா. ஆனா ஹீரோக்கு என்ன பண்றதுனே புரியல. ஆளுக்கு ஒரு பக்கம் ஒன்னு சொல்ல இவன் சம்மகான்ல என்ன பண்றதுனே புரியாம தலை வழியில உட்காந்துட்டு இருக்கான். அதே சமயம் இன்னொரு பக்கம் ஹீரோயின் பார்த்தா ஹீரோ கூட தான் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டாலையா, ஸோ கம்பெனிக்கும் போறது இல்லை போல. அதனால புதுசா ஏதாச்சும் ஜாப் தேடணும்னு சொல்லி அவளும் பக்காவா ரெடி ஆகி கம்பெனியா போய் ரெசியூமை கொடுத்து வேலைக்கு இறக்குமான்னு கேட்டுட்டு இருக்கா. ஆனா எவனுமே இவளுக்கு வேலை கொடுக்கறதுக்கு ரெடியா இல்ல. இவ்வளவு அன்னைக்கு ஃபுல்லா ரெசியூமை வச்சுக்கிட்டு எல்லா கம்பெனிக்குமே போறா, ஆனா எங்கேயுமே இவளுக்கு வேலை கிடைக்கவே இல்லை. நைட்டு ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வந்து உட்காரும் போது ஹீல்ஸ் போட்டு போனதுனால கால்லாம் காயமாகி இருக்கு போல. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரெண்டு தான் வந்து பேண்டேஜ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் காலையில பார்த்தா அப்பவும் இவ கேட்கற மாதிரி இல்ல. அகைன் மறுபடியும் வேலை கேட்டு போறா ஒரு கம்பெனில. அங்க பார்த்தா இவளை வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. இவளுக்கு அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆனா சேலரியை பத்தி கேட்கும் போது ரொம்ப கம்மியா தான் தருவோம், அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஓவர் டைம் ஒர்க்கும் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இவளுக்கு பிடிக்கலதான், இருந்தாலும் என்ன பண்றது, இப்போதைக்கு வேலை முக்கியம் இல்லையா, சோ வேற வழியே இல்லாம வேலைன்னு ஒண்ணு இருந்தாலே போதும்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறா. அதனால என்ன பண்றது, கொஞ்சம் கடுப்பா தானே இருக்கும். சோ அந்த கான்ல இவன் நடந்து வந்துட்டு இருக்கும் போது பார்த்தாவதுக்கு இந்த ஹீல்ஸ் வேற, அதை போட்டுக்கிட்டு நடக்க முடியாம இவன் நடந்து வந்து விழுந்து வர கரெக்டா அந்த இடத்துக்கு பார்த்தா அப்பதான் லீவ் வந்திருப்பான். இவன் இப்படி விழுந்து கிடக்கிறத பார்த்ததுமே அவன் தான் இப்ப ஹெல்ப்லாம் பண்றான். அப்புறமா இப்போ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அவளுக்கு சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்துட்டு அவன் தான் காலில் பேண்டேஜ்லாம் ஒட்டி விட்டுட்டு இருக்கான். கேட்குறான், என்னாச்சு ஐரிஸ்க்கு இன்னைக்கு ஒர்க்குக்கு போகலையான்ற மாதிரி கேட்கும்போது இல்லை நாங்கள் ரிசைன் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்கிறா. இவனுக்கு ஷாக்கிங்காக இருக்கு. ஏன் ரிசைன் பண்ண? ஏதோ அன்னைக்கு அவன் சொன்னானே நீங்கள் 2 பேரும் மேரேஜ்லாம் பண்ணியிருக்கிறதா, அப்புறம் ஏன் நீ ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன்ற மாதிரி கேட்கும்போது நாங்கள் மேரேஜ் பண்ணோம் தான், ஆனால் அது உண்மையான மேரேஜ் கிடையாது, கான்ட்ராக்ட் மேரேஜ்ன்ற மாதிரி இவன்கிட்டயும் இவன் உண்மையை சொல்லிட்டா. அதை கேட்கும் போது இவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பக்கம் லைட்டா கொஞ்சம் சந்தோஷமும் வரதான் செய்யுது. சரி இப்போ நீ எப்படி வீட்டுக்கு போக போற, நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இவன் தான் அவளை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். கொஞ்சம் இப்போ வீட்டுக்கிட்ட வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்துட்டு இல்ல இங்கேயே இறக்கி விட்டுரு, நான் நடந்தே போய்க்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவளே இறங்கி அவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவ கஷ்டப்பட்டு நடந்தே வீட்டுக்கு வந்துடுறா. ஆனா அடுத்த நாள்ல இருந்து இவ வேலைக்கு போய் ஆகணுமே, அந்த புது வேலையில பார்த்தா இவளுக்கு மட்டுமே வேலை கொடுத்து சாவடிக்கிறாங்க. இப்போ ஒரு வேலையை முடிச்சு கொடுக்க ரெஸ்டே இல்லாம அடுத்த வேலையை இவ தலையில மட்டுமே கட்டி இவ்வளவுதான் எல்லாருமே வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ ஒரு வேலையா அந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நிம்மதியா சாப்பிடுவோம்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு ஃப்ரெண்டு கூட வந்தா. அங்க நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அதுவும் என்னன்னா இது போல ஹீரோக்கும் ஃபைக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போறதாவும் சீக்கிரமா அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறதா தான் நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே இவளுக்கு செம காண்டாகுது. என்ன பண்றது, இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அமைதியா உட்காந்துட்டு இருக்கும் போது தான் ஃப்ரெண்டு இவளை டைவர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்தா நீ சாப்பிடுன்ற மாதிரி அவளுக்கு எடுத்து வச்சிட்டு இருக்கா. அந்த சமயம்னு பார்த்து பக்கத்துல இருக்க 2 பொண்ணுங்க அந்த நியூஸை பார்த்துட்டு இவர் யாருன்னு தெரியுதுல, ஐரிஸ் கம்பெனியோட சிஇஓ, இவர் மாதிரி ஒரு ஆள்லாம் நமக்கு ஹஸ்பண்டா இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. இதை வேற இவ கேட்டுடுறா. இன்னும் டென்ஷன் ஆகி அந்த பொண்ணுங்க கிட்ட சண்டை போடலான்ற மாதிரி கோவமா எழுந்திருக்கும் போதுதான் ஃப்ரெண்டு பார்த்துட்டு கண்ட்ரோல் பண்ணுடின்ற மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஆனா இவளால எங்க முடியல, செம்ம டென்ஷன் ஆகுது. நிம்மதியா வாழ தான் விட மாட்டீங்கன்னு பார்த்தா நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டீங்களேடான்ற மாதிரி புலம்பிட்டே உட்காந்துட்டு இருக்கா. இப்ப அடுத்து இந்த பக்கம் பார்த்தா ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவன் கிட்ட வந்து ஃபை தான் பேசிட்டு இருக்கா. கொஞ்சமாச்சும் அவன் கிட்ட ரொமான்டிக்கா பேசலாம்னு சொல்லி ட்ரை பண்ணா ஹீரோ மசியவே மாட்டேங்கிறான். இது ஏன் வீடு, முதல்ல வெளியே போன்ற மாதிரி மூஞ்சால அடிச்ச மாதிரி சொல்ல இவ அப்பவும் கேட்கற மாதிரி இல்ல. இருந்துட்டு போட்டோம், உன் வீடா இருந்தா என்ன என் வீடா இருந்தா என்ன, நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா 2 பேருமே இங்க தானே தங்க போறோன்ற மாதிரி அவனையே பேசி வெறுப்பேத்திட்டு இருக்கா. ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. இப்ப நீ இங்க இருந்து போறியா இல்ல நான் போட்டுமான்ற மாதிரி எழுந்திருக்கும் போது இங்க பாரு, நீ என்னதான் என்கிட்ட கோவமா நடந்துக்கிட்டாலும் இதுக்கப்புறம் உனக்காக இருக்க போறது நான் மட்டும்தான்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. இதனால அதெல்லாம் கேட்டுக்கிட்டு கூட நிக்க முடியல, செம்ம டென்ஷன்ல நின்னுட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோயினுக்கு பார்த்தா லீ கிட்ட இருந்து தான் மெசேஜ் வருது. என்ன அனுப்பியிருக்கான்னு தெரியல. இவ அடுத்து பார்த்தா அவனை பாக்குறதுக்காண்டி தான் வந்திருக்கா. ஆக்சுவலா லீ வந்து இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வர சொல்லியிருப்பான் போல. சோ அது சம்பந்தமா இப்ப பேசிட்டு இருக்கான். ஆனா ப்ரப்போஸ் பண்ணானா
அதுக்கு இவ அக்செப்ட் பண்ணி ஓகே சொன்னாலா என்னன்றதெல்லாம் காமிக்கல. கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் ஹீரோயின் வீட்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. ஃப்ரெண்டு சாப்பிட்டுட்டு வாடி சாப்பிடலான்ற மாதிரி கூப்பிடும்போது இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, என்னால சாப்பிட முடியாதுன்ற மாதிரி சொல்றா. ஃப்ரெண்டு பார்த்துட்டு நீ என்ன எப்ப பாரு வேலை வேலைன்னு சொல்லி வேலை பைத்தியமா இருக்க, இவ்வளவு ஒர்க் பண்ணிட்டே இருந்தா அப்புறம் எப்படிதான் இருக்க முடியும், வீட்ல கூட வேலை பார்க்க வைப்பாங்களா, பேசாம நீ இதுக்கு ஐரிஸ்லயே ஒர்க் பண்ணிருக்கலான்ற மாதிரி சொல்லும்போது இவ டென்ஷன் ஆகுறா. இங்க பாரு அதை பத்தி பேசாதன்ற மாதிரி சொன்னா பின்ன என்ன, ஐரிஸ்ல வேலை பார்த்த வரைக்கும் நீ இந்த அளவுக்குலாம் ஓவர் டைம் ஒர்க் பண்ணவே இல்லையே, ஆனா இங்க உன்னை பயங்கரமா ப்ரெஷர் பண்றாங்க, அதுக்கு தான் சொன்னேன் நீ பேசாம ஹீரோ கிட்ட போய் பேசிப்பாரு, அவன் கிட்ட போய் என்ன நடந்துச்சுன்றத சொல்லு, அப்புறம் கண்டிப்பா அவனே புரிஞ்சுப்பான்ற மாதிரி சொல்லும்போது நீ வாயை மூடிட்டு அமைதியா இருன்ற மாதிரி ஃப்ரெண்டை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. ஃப்ரெண்டும் நீ பண்றதுதான் தப்பு, நீ நடந்த எதையுமே அவன் கிட்ட சொல்லாம நீ பாட்டுக்கு வேணான்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்ட, ஆனா அவனுக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும்ன்றது எங்க எல்லாருக்குமே தெரியுது, அது உனக்கு மட்டும் தான் தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கும் இது கேட்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, பட் இருந்தாலும் அவளால எதுவுமே பண்ண முடியல, அமைதியாவே இருக்கா. இப்ப அப்படியே இந்த பக்கம் ஃபேஃபே தான் காமிக்கிறாங்க. அவன் என்னடா லீக்கு கால் பண்ணி எப்படி நான் போட்டு கொடுத்த பிளான்லாம் பக்காவா ஒர்க் அவுட் ஆச்சான்ற மாதிரி கேட்குறா. லீ கேட்டுட்டு என்ன ஒர்க் அவுட் ஆச்சு, நீ போட்டு கொடுத்த பிளான்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா அவ தான் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான்ற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா இவன் ஹீரோயின் கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிருப்பான் போல, ஆனா ஹீரோயின் வந்து இல்ல என்னால உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டா போல. இவனும் அதை எதிர்பார்த்து தான் அவகிட்ட சொல்லியிருந்திருப்பான். ஸோ இப்போ அவகிட்ட என்ன சொல்றான்னா நான் இதை முன்னாடியே எதிர்பார்த்தது தான், எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு ஹீரோவை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, அதனால இதுக்கப்புறமும் நான் உன்கிட்ட ஒரு உண்மையை மறைக்க விரும்பலன்னு சொல்லிட்டு இப்போ ஐரிஸ்ல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அதுக்கு ஒரு வகையில எங்க கம்பெனியும் தான் காரணம்ன்ற மாதிரி சொல்றான். ஹீரோயினுக்கு புரியல, உங்க கம்பெனியா என்ன கம்பெனி அதுன்ற மாதிரி கேட்கும்போது கே குரூப்ஸ் தான், அந்த கம்பெனிக்கும் ஐரிஸ்க்கும் ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா கே குரூப் வந்து இவங்களுடைய கம்பெனி தானே, அந்த விஷயத்த வந்து இப்பதான் ஹீரோயின் கிட்ட சொல்றான். அவளுக்கு ஷாக்கிங்கா இருக்கு, அடப்பாவி அப்ப நீ டெலிவரி பாய் கிடையாதா, அவ்வளோ பெரிய கம்பெனியோட சிஓ நீ தானான்ற மாதிரி கேட்கும்போது கம்பெனியோட சிஓ நான் கிடையாது, எங்க அப்பா தான், எங்க ஃபேமிலியோட கம்பெனி தான் அதுன்னு சொல்லிட்டு கார்டெல்லாம் எடுத்து கொடுக்குறான். இவ்வளோ அதை பார்த்துட்டு அப்போ நீ பணக்கார வீட்டு பையன் தானா, இதையா நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லாம மறைச்சிட்டு இருந்தேன்ற மாதிரி கேட்டு அவனை பிடிச்சி சும்மா திட்டிட்டு இருக்கா. என்னதான் லீக்குமே அவ ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு கஷ்டம் இருந்தாலும் அவன் பெருசா எடுத்துக்கல, ஏன்னா ரெண்டு பேருமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸா பழகிருக்காங்க இல்லையா, ஸோ அதனால இப்போவுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஹேக் பண்ணி சமாதானம் ஆயிட்டாங்க. அதே சமயம் இந்த பக்கம் இப்போ ஃபேஃபை பார்த்தா அதான் லீ ப்ரொபோஸ் பண்ணியோ ஹீரோயின் வந்து இது போல ரிஜெக்ட் பண்ணிட்டான்ற விஷயம் இவளுக்கு தெரிய வந்துருச்சு இல்லையா, ஸோ அதனால என்ன பண்றா, அவளுடைய அங்கிளை கூப்பிட்டு இது போல நீங்க அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுங்க, அவ ஹீரோ கிட்ட மட்டும் பேசினதுக்கு போயிடவே கூடாதுன்ற மாதிரி அவளை ஃபாலோ பண்ண சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி இந்த பக்கம் இப்ப ஹீரோயினை பார்த்தா அவளுக்கு இப்பதான் வந்து எங்க பார்த்தாலும் ஹீரோவோட ஞாபகம் அதிகமா வர ஆரம்பிக்குது. ஃப்ரெண்டு வேற சொல்லிருப்பால நீ எதுவா இருந்தாலும் முதல்ல போய் அவன் கிட்ட பேசு, நீ நடந்த எல்லாத்தையுமே அவன் கிட்ட சொல்லாம நீ பாட்டுக்கு என்னாச்சுன்ற மாதிரி விட்டுட்டு வந்துட்ட, அப்போ அது அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ன்ற மாதிரி கேட்டு இருந்திருப்பா. ஸோ அதெல்லாம் இப்ப ஞாபகத்துக்கு வரவும் யோசிக்கிறா, நம்ம இதுக்கப்புறமும் லேட் பண்ண வேண்டாம், பேசாம போய் அவனை பார்த்து பேசிட்டே வந்துருவோன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க இருந்து கிளம்பும் போதுதான் பின்னாடியே யாரோ இவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு வரா மாதிரி தெரியுது. இவளும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போறா, யாருன்றது தெரியல, ஆனா கடைசியா பார்த்தா ஒரு இடத்துல வச்சு யாரோ இவ்வளவு கடத்திட்டு போயிடுறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் ஃபேஃபை பார்த்தா ஹீரோவை மறுபடியும் மீட் பண்ணி பேசுறதுக்கான தான் வந்திருக்கா. இவளை பார்த்தாலே ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். நீ ஏன் இப்ப மறுபடியும் இங்க வந்திருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது எல்லாம் உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து பேசிட்டு போகதான், நீ சொன்னல அவ ஒன்னும் பணத்துக்காண்டி ஆசைப்பட்டுலாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டு, ஆனா இப்போ பார்த்தா நீ அவளை கழட்டி விட்டதுமே கொஞ்ச நாளைக்கு ஏதோ சிங்கிளா இருக்க மாதிரி சீன் போட்டவ இப்ப போய் கே குரூப்ஸோட சிஓ கூட மிங்கிளாக போறான்ற மாதிரி சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு வந்து ஹீரோயினும் லீயும் நின்று பேசும்போது ஹக் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதை வந்து வால் வச்சு போட்டோ எடுத்துருப்பா போல. ஸோ அந்த போட்டோவை எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட காட்டி அவன் எப்படியாச்சும் பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்படி இந்த பக்கம் பார்த்தா இப்ப ஹீரோயினை யாரோ கடத்தி கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க இல்லையா, இவளுடைய வாயிலெல்லாம் டேப் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. இவ அப்பவும் கத்திட்டு இருக்கா. அப்ப யாரோ அங்க வராங்க, யாருன்றதெல்லாம் ஃபேஸ காமிக்கல, அவளுடைய வாயில இருக்க டேப் மட்டும் எடுத்து விட்டுட்டு சாகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா கத்தாம அமைதியா இங்கே இருன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் ஹீரோவை பார்த்தா எந்த பக்கம் திரும்பினாலும் ஞாபகம் வருதேன்ற மாதிரி ஹீரோயினோட ஞாபகமாவே இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஃபைஃபை வரா. புரிஞ்சு போச்சு அவன் ஹீரோயினோட ஞாபகமா தான் இருக்கான்னு சொல்லிட்டு வருண்டா, ஏன் உனக்கு ஞாபகம் வராது, நாளைக்கு நம்ம 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது, ஆல்ரெடி நான் எங்க அப்பா கிட்ட எல்லாத்தையுமே பேசிட்டேன், நீயும் அதுக்கு ரெடியா இருன்ற மாதிரி சொல்றா. பட் இவன் சோகமா இருக்க அதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சவ, இங்க பாரு நீ இன்னும் அவளை பத்தியே நினைச்சிட்டு இருக்கினா அவளை மறந்துரு, அவளை நீ மறக்கலனா அதுக்கப்புறம் அவ இந்த உலகத்திலே இருக்க மாட்டான்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்கு வந்து டவுட் வருது, அவ உலகத்திலே இருக்க மாட்டானா, நீ அவளை என்ன பண்ணன்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடுறான். ஃபேஃபையும் இப்போ வரைக்கும் எதுவும் பண்ணல, ஆனா இப்போ அவ என் கஸ்டடியில தான் இருக்கா, நாளைக்கு மட்டும் நம்மளோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டி ஒழுங்கா நடந்து முடியலனா அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன வேணா நடக்கும்ன்ற மாதிரி இவளை பிளாக்மெயில் பண்ணிட்டு அவ பாட்டுக்கு அங்க இருந்து கேஷ்லாம் கிளம்பி போயிடுறா. இருக்கு செம்ம கடுப்பாகுது, என்ன பண்றதுனே புரியாம உடனே லீனுக்கு கால் பண்ணி நாளைக்கு நீ வந்து என்னோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டி அட்டன் பண்ணுன்ற மாதிரி ஹெல்ப் கேட்கறான். ஏதோ பிளான் வச்சிருக்கான் போல, சரின்னு சொல்லிட்டு லீனும் அதை புரிஞ்சுக்கிட்டு சரி நான் வரேன்ற மாதிரி ஒத்துக்கிறான். அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் பார்த்தா சொன்ன மாதிரி என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பிரஸ் கான்ஃபரன்ஸ்லாம் கொடுக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காகவும் எல்லாமே ரெடியா இருக்கு. அப்பதான் ஃபேஃபே வந்துட்டு
ஹீரோ வந்து கூப்பிடுறதுக்காண்டி ரூமுக்கு வரா. ஆனா ஹீரோ உள்ள இருந்துகிட்டே இல்ல நான் இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன், நீ உள்ள வராத, நான் அப்புறமா வரேன்ற மாதிரி சொல்றான். இவளும் சரின்னு சொல்லிட்டு நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமான்ற மாதிரி கேட்டு பாக்குறா. ஆனா அப்பவும் ஹீரோ வந்துட்டு அதான் சொல்லிட்டான்ல, வேண்டாம் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன், நீ உள்ள வராதன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை அங்க இருந்து அனுப்பி வச்சிடுறான். ஆனா இந்த விஷயம் தானே நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு. அதான் வீட்டுல இருந்து ஹீரோயினோட அம்மாவும் ஃப்ரெண்டும் பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயின் எங்கன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாங்க. நான் அவளை பார்க்கவே இல்லையே, அவ எங்க போனான்ற மாதிரி கேட்கும் போது ஃப்ரெண்டும் நானும் தான் அவளை பார்க்கல, நேத்து நைட்ல இருந்தே அவ வீட்டுக்கே வரலன்ற மாதிரி சொல்ல 2 பேருக்கும் இப்பதான் அவ வீட்டுக்கு வரலன்றதே தெரிய வருது. என்ன பண்றதுன்னு புரியாம இவங்க ஒரு பக்கம் இங்க ஷாக்கிங்கா உட்காந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஃபேஃபையோட அம்மா அப்பா, ஹீரோவோட அம்மா அப்பா எல்லாரும் தான் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எப்படியும் ஒரு வழியா பெரிய கஷ்டத்துக்கு அப்புறம் நம்ம நினைச்ச மாதிரியே இவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. அப்படியே சீக்கிரமா கையோட கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறம் அவங்க ஹாப்பியா வாழ்வாங்கன்ற மாதிரி இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஃபேஃபை வந்துட்டு மறுபடியும் ஹீரோவை கூப்பிடுறதுக்காண்டி ரூம்க்கு வந்து பாக்குறா. ஆனா உள்ள இருந்து சவுண்டே கேட்கல. இவளுக்கு ஏதோ டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவளுடைய ஆளை வச்சு இப்ப கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்து பார்த்தா அங்க ஹீரோக்கு பதிலா லீ நின்னுட்டு இருக்கான். ஃபேஃபைக்கு ஒண்ணுமே புரியல, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, அப்ப அவ எங்கன்ற மாதிரி கேட்கும் போது அதுவா அவன் யாரை காப்பாத்தணுமோ அவங்கள காப்பாத்துறதுக்காண்டி போயிருக்கான்ற மாதிரி லீயும் சொல்ல அப்பதான் இவளுக்கு புரியுது ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை தேடிதான் போயிருக்கான்னு சொல்லிட்டு. இப்ப அந்த பக்கம் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவன் எப்படி ஒரு வழியா கண்டுபிடிச்சு ஹீரோயினை கடத்தி வச்சிருக்க இடத்துக்கே தேடி வந்துட்டான். ஆனா அந்த இடத்துல அவ எங்க இருக்கான்றதே தெரியல. சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கான், சார் நீ எங்கேயாச்சும் இருக்கியான்ற மாதிரி கேட்கும் போது ஹீரோயினும் அப்பதான் கண்ணு முழிச்சிருப்பா மயக்கத்துல இருந்து. உடனே கதவு தட்டி அவளும் சவுண்டு கொடுத்துட்டு இருக்கா, நான் இங்கேதான் இருக்கேன்ற மாதிரி. அந்த சவுண்டு கேட்டதுமே ஹீரோ கரெக்டா உள்ள வந்து கதவு உடைச்சுக்கிட்டு பார்த்தா அவ அங்கதான் உட்காந்துட்டு இருக்கா. இவனும் வந்து வாயில இருக்க டேப்பு கையில இருக்க கட்டெல்லாம் கழட்டி விட்டுட்டு சாரி சன் நான் லேட்டா வந்துட்டேன் என்ன மன்னிச்சிருன்ற மாதிரி கேட்கும்போது இவளும் அவனை ஹக் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறா. அதே சமயம் இந்த பக்கம் இப்ப ஃபேஃபே தான் காமிக்கிறாங்க. அவ வந்துட்டு இன்னும் விடாம பிரஸ் முன்னாடி வந்து நின்று பேசிட்டு இருக்கா. இது போல என்கேஜ்மெண்ட் பார்ட்டி நடக்கும், ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. பட் அங்க இருக்க யாருமே அதை நம்புற மாதிரி இல்ல. எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு ஹீரோ எங்கேயோ போயிட்டான்னு சொல்லிட்டு. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்த்தா இது போல ஃபேஃபையை வந்து அவ பண்ண தப்புக்காண்டி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஏன்னா ஹீரோயினை கடத்தி வச்சிருப்பாளே ஆள் வச்சு, அதுக்காண்டி அவளை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே இப்ப கொஞ்ச நாளைக்கு அப்புறமா தான் காட்டுறாங்க ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மறுபடியும் மேரேஜ் நடக்குது. 2 பேருமே வந்து அவங்க வெட்டிங்காக ட்ரெஸ் எல்லாம் தான் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஒரு ட்ரெஸ் போட்டு வந்து காமிக்கிறா. ஹீரோ பார்த்த உடனே ரொம்ப அழகா இருக்கு, இது எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்லும் போது ஆனா எனக்கு இது பிடிக்கலையே, ரொம்ப பெருசா இருக்க மாதிரி தெரியுது, ஏதோ பழங்காலத்து ட்ரெஸ் மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவும் இங்க பாரு இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல, இங்க பார்த்தல இது நம்மளுடைய புது கான்ட்ராக்ட், ஆனா இந்த கான்ட்ராக்டா உன்னால இதுக்கப்புறம் பிரேக்கே பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை வந்து கிஸ் பண்ண. இப்படியே ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங்கோட இந்த டிராமா இங்க கம்ப்ளீட் ஆகுது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு அப்படியே கமெண்ட்ல ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்து வேற ஒரு நல்ல டிராமால வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பாய் பாய்.